Hi students, welcome to Chemistry tutorial. In this video, let's see class 8 Science Curiosity chapter 5 Exploring Forces. Okay, Exploring Forces அப்படினா விசைகளை பற்றி ஆராய்தல். Okay, விசைகள் forces அப்படினா விசைகள்னு சொல்லுவோம். Exploring Forcesனா விசைகளை பற்றி ஆராய்வோம் அப்படின்ற டாபிக்ல இந்த பாடத்துல படிக்கலாம். Why does it feel harder to pedal a bicycle when going uphill than on flat ground? ஓகே, இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சில கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. இதோட மீனிங் நம்ம பார்க்கலாம். ஓகே, why does it feels? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, மேடு ஏறும்போது, ஓகே, மேடான பாதையில நம்ம ஏறும்போது சைக்கிள் மிதிக்கும் போது நம்ம ஏன் கடினமா உணர்றோம் அப்படின்னு கேக்குறாங்க. why does it feel harder to pedal a bicycle when going uphill than a flat ground? ஓகே, மேடு ஏறும்போது சைக்கிள் மிதிக்க ஏன் நம்மளுக்கு கடினமா இருக்கு அப்படின்றத உணர்றோம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப மேடு ஏறும்போது என்ன ஆகும்? புவியீர்ப்பு விசை, அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன பண்ணுது, நம்ம கீழ் நோக்கி எடுக்கிறதாக அந்த விசைக்கு, அந்த ஃபோர்ஸுக்கு எதிராக நம்ம என்ன பண்ணுது, சைக்கிளை வச்சு மிதிக்க வேண்டியதா இருக்கத்தால அதிக ஃபோர்ஸ் நமக்கு தேவைப்படுது. இதனால என்ன இருக்கு, மிதிக்கிறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். why is it easier to slip on a wet surface? அதே மாதிரி ஈரமான தரையில நம்ம ஏன் எளிதா நம்மளுக்கு வழுக்குது. ஓகே, ஈரமான தரையில போகும்போது ஏன் அது வழுக்குது அப்படின்னு கேக்குறாங்க. why is easier to slip on a wet surface? அப்ப ஈரமான தரையில என்ன இருக்கும், ஃபிரிக்ஷன் கம்மியா இருக்கும். ஃபிரிக்ஷன்னா உராய்வு விசை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஈரமான தரையில உராய்வு விசை என்ன இருக்கும், குறைவா இருக்கும். அப்ப உராய்வு குறைவா இருந்தா என்ன பண்ணும், காலுக்கும் தரைக்கும் உள்ள பிடிப்பு என்ன இருக்கும், கம்மியா இருக்கும். அதால ஈஸியா நம்மளால என்ன பண்ணுது, வழுக்கி விடுறோம். Why do we feel light or like we are floating just after the swing reaches its highest point and begins to come down? Okay, இதுக்கு என்னன்னா, ஊஞ்சல் உச்சிக்கு ஊஞ்சலாடுறோம். ஊஞ்சலாடும் போது என்ன இருக்கா, மேல போயிட்டு மறுபடியும் சென்டர்ல மறுபடியும் பேக்ல போறோம். அப்ப உச்சிக்கு போகும்போது அதே மாதிரி கீழே வர ஆரம்பிக்கும் போது ஏன் நம்ம உடல் லைட்டா இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்றோம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது கிராவிடேஷனல், ஓகே, புவியீர்ப்பு விசையும் அதே மாதிரி நம்மளோட இயக்க விசையும் என்ன இருக்கு, சமமா இருக்கிறதா, சமமான நிலையிலிருந்து என்ன பண்ணுது, மாறுது. அதுக்கப்புறம் சிறிது நேரம் ஆச்சுன்னா உடல் என்னவா இருக்குது, நம்மளுக்கு லைட் வெயிட்டா மிதக்கிறது போல நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் ஏற்படுது. So why do we feel light or like we are floating just after our swing reaches its highest point and begins to come down? அப்படின்ற ஆன்சர் இதுக்கு எழுதலாம். நெக்ஸ்ட், ஷேர் யுவர் கொஸ்டின்ஸ். ஓகே, இதுல உங்களுக்கு நீங்களே ஏதாவது கொஸ்டின்ஸ் கேளுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட இங்கிலீஷ்ல ஆன்சர் என்ன எழுதலாம்னா, first question oda answer, it feels harder because gravity pulls a bicycle downward. When going uphill we have to pedal against the forces of gravity, so we need to apply more force than on flat ground. Second question oda answer, it is easier to slip because friction between our feet and the ground is less on a wet surface. Less friction means less grip, so we slip easily அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். Third question oda answer, at the highest point, okay, at the highest point the swing slows down for a moment before calming down. During this time the effect of gravity and motion makes us feel lighter or floating for a short moment. Next, share your questions அப்படின்ற டாபிக்ல why does a moving ball stops after some time அப்படின்ற கொஸ்டின் நம்ம எழுதலாம். Next, it was a windy day. Sonali and Ragini were excited to go to cycling. The summer vacation had just begun and they wanted to explore the beautiful landscapes around their villages. After pumping air into their bicycle tires, they set off. As they rode through the village, the wind rushed past them. Oh no, the wind is pushing me hard, said Ragini. Smiling, Sonali replied, we are riding against the wind. We must push our pedals harder to move faster. Okay, it was a windy day. Windy day அப்படின்னா என்னன்னு சொல்லணும், காற்று. ஓகே, காற்று வேகமா அடிக்கிற ஒரு நாள்ல சோனாலியும் ராகினியும் எங்க போறாங்க, ஓகே, ஒரு மலையில சைக்கிளிங் போறாங்க. மலை மேல என்ன பண்றாங்க, அவங்க சைக்கிளிங் பண்றாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, எக்ஸைட்டட் டு கோ சைக்கிளிங். ஓகே, அந்த மலையோட முக்கியமான அந்த இயற்கை காட்சிகளை ரசிக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு விண்டியான ஒரு காற்றான நாள்ல, காற்று அதிகமா அடிக்கிற நாள்ல சோனாலியும் ராகினியும் சைக்கிள் சவாரி செல்ல ரொம்ப உற்சாகமா இருந்தாங்க. கோடை விடுமுறை தொடங்கிச்சுன்னா அவங்க என்ன பண்ணாங்க, தங்கள் கிராமத்தோட அழகான இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், ஓகே, ஆராய விரும்பினாங்க. அதால சைக்கிள் என்ன பண்ணாங்க, காற்றை நிரப்பிக்கிட்டு என்ன பண்ணாங்க, அவங்களோட பயணத்தை தொடங்கினாங்க. அப்ப சைக்கிள் ஓட்டும் போது காற்று எப்படி இருக்கு, பலமா அடிச்சது. உடனே ராகினி சொல்றாங்க, ஓ, காற்று என்ன பலமா தள்ளுறது அப்படின்றாங்க. உடனே சோனாலி சொல்றாங்க, நம்ம காற்றுக்கு எதிராக என்ன பண்றோம், நம்ம சைக்கிள் ஓட்டுறோம். அதால என்ன பண்ண முடியல, வேகமாக செல்லணும். நம்ம வேகமா போட்டும் போது நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட பெடல் அதிகமா வச்சு மிதிக்க வேண்டியதா இருக்கு. அப்ப அப்படின்னு சோனாலி சொல்றா. ஓகே, we must push our pedals harder to move faster. Next, their ride took them to a long path to a hill stop. Some parts of the road were rough, where they found it hard to pedal, while other parts were smoother. When they reached the top and were enjoying the view, they heard thunder and saw flashes of lightning at a distance. Even though it looked beautiful, they decided to head back immediately. On the way back, while passing the herd of sheep,
they pressed their bicycle belts and turned the handles to change direction. ஓகே, அப்ப என்ன பண்ணாங்கன்னா மலைப்பாதையை நோக்கி வேகமா போறாங்க. சில இடங்கள்ல பாதை எப்படி இருக்கு, கரடுமுரமா இருந்ததால மிதிக்கிறதுக்கு என்னாச்சு உங்களுக்கு கஷ்டமா இருந்தது. சில இடங்கள் எப்படி இருக்கு, பாதை நல்லா சாஃப்டா இருந்தது. அப்ப மலை உச்சியில போன போது திடீர்னு என்னாச்சு, இடி ஓசை கேட்டது. ஓகே, இடி ஓசை கேட்டது, மின்னல் இருந்தது. அப்ப அழகா இருந்தா கூட அவங்க என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு இதெல்லாம் அவங்களை ரசிக்கும்படி இருந்தா கூட அவங்க என்ன பண்ணாங்க, உடனே ஐயோ நம்ம வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே திரும்பி செல்ல முடிவு செஞ்சாங்க. திரும்பும் போது பார்த்தாங்க ஆடுகளோட கூட்டத்தை பாக்குறாங்க. கூட்டத்தை கடக்கும் போது என்ன பண்றாங்க, சைக்கிளோட பெல் அழுத்தி அழுத்தி அது நகர மாட்டேங்குது. அதெல்லாம் அவங்க என்ன பண்றாங்க, சைக்கிளோட மணியை அழுத்தி கைப்பிடியை திசையை திருப்பி அவங்க என்ன பண்றாங்க, அவங்க இந்த ஆடுகளோட கூட்டத்தை என்ன பண்றாங்க, கூட்டத்தை கடந்து வராங்க. and turn the handles to change direction. As they are coming down the slope of the hill, they realized that their bicycle was moving down at a great speed, even though they were not pedaling. Sonali yelled, "It's thrilling! It seems something is pulling down a hill. What could be?" ஓகே, அவங்க கீழே பாதையை நோக்கி வரும்போது, ஓகே அவங்க கீழே இறங்கும் போது அவங்க என்ன பண்ணாங்க, சைக்கிள் மலையில இருந்து கீழே இறங்கும் போது அவங்கள சைக்கிள் கூட மிதிக்கல. ஆனா என்ன வருது, சைக்கிள் வேகமா கீழே வருது. அப்ப உடனே சோனாலி சொல்றா, இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே, நம்ம கீழே இருக்கிற ஏதோ ஒன்னு கீழே பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு, அதால நம்ம பெடல கூட மிதிக்கல, என்ன பண்ணது ஃபாஸ்டா வருது, அது என்ன அப்படின்னு கேக்குறா. உடனே அவ சொல்றா, இட் இஸ் த்ரில்லிங், இட் சீம்ஸ் சம்திங் இஸ் புல்லிங் டவுன், வாட் குட் பி அப்படின்னு சொல்லும்போது இதுதான் என்னன்னு சொல்றோம், கிராவிட்டி. அது தமிழ்ல என்னன்னு சொல்லலாம், புவியீர்ப்பு விசை அப்படின்னு சொல்லலாம். அப்ப வாட் இஸ் ஏ ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன, ஓகே விசை அப்படின்னா என்ன, ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன. ஓகே, let us try to explain the push and pull. ஓகே, இதுல நம்ம இப்போ இத பத்தி நம்ம படிக்கலாம். புஷ் அண்ட் புல். புஷ்னா என்னன்னு சொல்லுவோம், தள்ளுறது அப்படின்னு சொல்லுவோம். புல்லுனா என்னன்னு சொல்லுவோம், எடுக்கிறது. நிறைய இடத்துல கதவுல எழுதி வச்சிருக்கத நம்ம பார்க்கலாம். புஷ் அண்ட் புல். புஷ்னா தள்ளு, புல்லுனா என்னன்னு சொல்றோம், எடுக்கிறது. Activity 5.1 let us explore. Activity 5.1 ல இத பத்தி நம்ம படிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், take a large cardboard box. ஒரு பெரிய cardboard box எடுத்துக்கிறோம். Try moving the box as many as different ways as you can think of. ஓகே, take a large cardboard, try moving the box. இந்த பாக்ஸ் என்ன பண்ணணும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணணும். அது எப்படி ஒன்னாலும் பண்ணலாம், in different ways as you can think of. நீ எப்படி நினைக்கிறியோ அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன பண்றாரு, ஓகே ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன பண்றாங்க, moving a box in different waysல pushing. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்றாங்க, தள்ளுறாங்க. செகண்ட் ஒன் என்ன பண்றாங்க, புல்லிங் ஆஃப், இழுக்கிறாங்க. தேர்ட் ஒன் என்ன பண்றாங்க, தட் இஸ் லிஃப்டிங், தூக்குறாங்க. ஆர் என்னன்னு சொல்லலாம், அது கேரியிங். ஓகே, தூக்குறது லிஃப்டிங் அண்ட் கேரியிங். வேற ஏதாவது வழி இருக்கா இந்த பாக்ஸை மூவ் பண்றதுக்கு? இன் ஆல் தி வேஸ் தட் யூ மைட் ஹவ் யூஸ்டு டு மூவ் தி பாக்ஸ். ஓகே, எல்லா வழியிலயும் நீ என்ன பண்ணணும், ஒரு இடத்துல இருந்து இந்த பாக்ஸை மூவ் பண்ணணும். யூ ஹேட் அண்ட் அப்ளை அ புஷ் ஆர் புல் டு தி பாக்ஸ். ஓகே, நீங்க என்ன பண்ணணும், அந்த பாக்ஸை ஒன்னு புல் பண்ணணும் இல்ல புஷ் பண்ணணும். ஜெனரலி தி புஷ் ஆர் புல் அப்ளைட் ஆஃப் an object is called force in science. ஓகே, ஜெனரலி பொதுவா the push or pull இததான் என்னன்னு சொல்றோம் நம்ம. ஓகே, ஒரு புஷ் பண்றோமோ இல்ல புல் பண்றோமோ ஒரு ஆப்ஜெக்ட், அதுக்கு பேர் தான் அந்த ஆப்ஜெக்ட்ன்றது என்னன்னு சொல்றோம், கார்ட்போர்டுன்னு சொல்றோம். அப்ப ஒரு பொருளை தள்ளுறது இல்ல இழுக்கிறது, இதுக்கு பேரு தான் சயின்ஸ்ல என்னன்னு சொல்றோம், ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஜெனரலி என்னன்னு சொல்லுவோம், that is push or pull applied on an object is called force in science. இதுக்கு பேரு தான் சயின்ஸ்ல என்னன்னு சொல்றோம் நம்ம, விசை. அதர்வைஸ் என்னன்னு சொல்றோம் நம்ம, விசை அப்படின்றது ஒரு பொருளை தள்ளுதல் அல்லது என்னன்னு சொல்றோம், இழுத்தல். நெக்ஸ்ட், what can a force do to the bodies on which it is applied? Okay, what can a force to do? Okay, what can a force do to the bodies on which it is applied? We experience pull or push in our daily lives. ஒவ்வொரு நாளையும் நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம தினசரி வாழ்க்கையில நிறைய புஷ் ஆர் புல்ல பார்த்திருக்கோம் எல்லா டைம்லயுமே, often without realizing it. Okay, let us recall some of these experience and analyze them. டெய்லி ஒரு பொருளை தூக்குறது, புஷ் பண்றது, எடுக்கிறது, தள்ளுறது. ஓகே, இது எல்லாமே நம்ம தினசரி வாழ்க்கையில ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் கிட்டையும் நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் தான். 5.2 what can a force do to the bodies on which it is applied? Okay, ஒரு விசை என்ன செய்ய முடியும்? We experience push or pull in our daily lives all the time, often without realizing it. Let us recall some of these experiences and analyze them. Activity 5.2 let us analyze. Think of situations where a force, push or pull is applied and listed them in table 5.1. Analyze each situation and write the effect of force in table 5.1. Some situations and their effects are already listed for you. Okay, இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஒரு விசை என்ன செய்ய முடியும்? நம்ம தினசரி வாழ்க்கையில பல நேரத்துல என்ன பண்ணிருக்கோம், புஷ் பண்றோம், புல் பண்றோம். ஓகே, புஷ் தள்ளுதல், புஷ்னா தள்ளுதல், புல்லுனா என்னன்னு சொல்றோம், இழுத்து ஆகியவற்றை பயன்படுத்துறோம். இதை நம்ம என்ன பண்றோம், பல சமயங்களை இதை என்ன பண்றோம், கவனிக்காமலே நம்மள அறியாமல நம்மளே செய்யறோம். அப்ப இந்த பகுதியில அது என்ன பண்றோம், அந்த அனுபவங்கள்லாம் கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்த்து அதோட விளைவுகளை நம்ம ஆய்வு செய்யறோம். ஆக்டிவிட்டி 5.2ல ஆய்வு செய்வோம். அனலைஸ், லெட் அஸ் அனலைஸ். ஓகே, அதுல விசை, திங்க் ஆஃப் சிச்சுவேஷன் வேர் எ ஃபோர்ஸ் புஷ் ஆர் புல் இஸ் அப்ளைட் and listed them in
டேபிள் 5.1ல ஓகே நம்ம தள்ளுதல் அல்லது இழுத்தல் ஆகிய நினைவுகளை நம்ம என்ன பண்றோம் நினைச்சு பார்க்கறோம். அப்ப ஒவ்வொரு நிகழ்விலும் அந்த விசை எவ்வாறு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றத பத்தி நம்ம எழுத போறோம். டேபிள் 5.1 டிஃபரன்ஸ் ஆக்ஷன்ஸ் அண்ட் தேர் எஃபெக்ட்ஸ் அப்படின்ற டாபிக்ல இத பத்தி பார்க்கலாம். ஆக்ஷன் அதுல டாபிக்ல சீரியல் நம்பர் கொடுத்திருக்காங்க. ஆக்ஷன் அது செயல், ஆக்ஷன் செயல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் புஷ் ஆர் புல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எஃபெக்ட்னு கொடுத்திருக்காங்க. ஓகே செயல் அதே மாதிரி தள்ளுறோமா என்ன செயல் பண்றோம். ஓகே ஆக்ஷன்னா செயல், இங்க வந்து புஷ் பண்றோமா புல் பண்றோமா அதோட விளைவுகள் என்ன அப்படின்றத பத்தி கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் your friend holding a moving bicycle from behind to stop it. ஓகே உன்னோட ஃப்ரெண்ட் ஓகே நகர பைசைக்கிள் என்ன பண்றான் பின்னால இருந்து பிடிச்சு என்ன பண்றான் நிறுத்துறான். ஓகே your friend holding your bicycle from behind to stop it. ஓகே அவன் என்ன பண்றான் இழுக்கிறது. அப்ப புல்லுனா என்ன பண்றான் இழுத்து அந்த மூவ் பண்ணிட்டு இருக்கிற பைசைக்கிளை நிறுத்துறான். அதோட எஃபெக்ட் அப்படின்னா என்ன பண்ண ஆகும் பைசைக்கிள் அதோட விளைவு என்னன்னா சைக்கிளோட வேகம் குறையுது. அதே மாதிரி என்ன ஆகுது அது நின்னு போயிடுது, சைக்கிள் வந்து ஓடாம நிக்குது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் hitting a moving ball with a bat. ஓகே என்ன பண்ற ஒரு பேட் வச்சு என்ன பண்ற ஒரு பால் அடிக்கிற. ஓகே நகரும் பந்த என்ன பண்ற பேட்டால நம்ம அடிக்கிறோம். அப்ப என்ன பண்ணுது புஷ் அப்படின்னா என்ன பண்றோம் தள்ளுறோம். அப்ப என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கலா அதோட விளைவு என்ன பண்ணும் பந்தோட திசை மாறுது. ஓகே சேஞ்சிங் த டைரக்ஷன் ஆஃப் a moving ball. pressing an inflated balloon. ஓகே என்ன பண்றோம் ஒரு ஊதி அதாவது காற்று நிரப்பிய ஒரு பலூன் என்ன பண்றோம் அழுத்துறோம். அப்ப என்ன ஆகுது நம்ம புஷ் பண்றோம். ஓகே தள்ளுறோம். அது என்ன ஆகுது சேஞ்சிங் இன் ஷேப் ஆஃப் த பலூன். ஓகே உடனே பலூனோட ஷேப் வந்து என்ன பலூனோட வடிவம் வந்து மாறுது. வாட் டு வி கன்க்ளூட் ஃப்ரம் தீஸ் எக்ஸாம்பிள்ஸ். இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம். does a force cause moving object to stop? can it change the speed or direction of a motion or direction of motion change the shape of an object? அப்ப ஒரு விசை ஓகே இந்த பகுதியில இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது does a force ஓகே ஒரு விசை மூவ் ஆயிட்டு இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நிறுத்துமா, அதே மாதிரி அதோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுமா, அதோட ஸ்பீடை சேஞ்ச் பண்ணுமா, அதர்வைஸ் அதோட ஷேப்பை மாத்துமா. ஓகே ஒரு விசைக்கு என்னென்னலாம் என்ன இருக்கு பவர் இருக்கு, ஒரு விசை செய்யக்கூடியவை என்னென்ன அப்படின்றது கொடுத்திருக்காங்க. In our everyday life, okay, in our everyday life we come across many situations where a force is applied. For example, okay, opening a drawer, sketching a rubber band, a fielder stopping a ball, kicking a football, applying brakes or a moving object of a bicycle, rolling a chapati or turning the street, that is the steering handle of a rickshaw, okay, that is turning the steering handle of a auto rickshaw. What effect can application of force of an object? The force applied on an object may make an object move from the rest, change the speed of an object if it is moving, change the direction of the motion of an object, bring about a change in the shape of an object, cause some or all these effects. Okay, அப்ப இந்த பகுதியில இருந்து ஓகே இன் அவர் டெய்லி லைஃப் ஓகே ஒவ்வொரு நாளும் நம்மளோட தினசரி வாழ்க்கையில நிறைய சிச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்றோம். எது விசையை கொடுத்து ஃபோர்ஸ் அப்ளைட் எதுக்கெல்லாம் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிராயர் ஓபன் பண்ணணும், அதே மாதிரி ரப்பர் பேண்டை ஸ்ட்ரெச் பண்ணணும், அதே ஒரு பாலை ஸ்டாப் பண்ணணும், அதே மாதிரி ஒரு பாலை உதைக்கணும், அதே மாதிரி பிரேக் அப்ளை பண்ணி பைசைக்கிளை நிறுத்தணும், அதே மாதிரி சப்பாத்தியை வந்து என்ன பண்றோம் ரோல் பண்றோம், அதே மாதிரி ஆட்டோ ரிக்ஷாவோட ஸ்டியரிங்க ஹேண்டில் ஸ்டியரிங்க நம்ம என்ன பண்றோம் ஜஸ்ட் டர்ன் பண்றோம். அப்ப இங்கே எல்லா இடத்துலயுமே இது பிளே பண்ணதுன்னா விசை. அப்ப அந்த விசை இது ஃபோர்ஸ் அப்ளைட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். அப்ப விசைக்கு என்னென்னலாம் ஒரு விசை எதெல்லாம் செய்யும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பொருளை நகர்த்தலாம். ஒரு பொருளை என்ன பண்றோம் நம்ம நகர்த்தலாம். நகரும் பொருளை என்ன பண்ணலாம் நிறுத்தலாம். அதே மாதிரி பொருளோட வேகத்தை நம்ம என்ன பண்ணலாம் மாத்தலாம். அதே மாதிரி பொருளோட திசையை நம்ம என்ன பண்ணலாம் மாத்தலாம். அதே மாதிரி பொருளோட வடிவம் ஓகே ஷேப்பை நம்ம என்ன பண்ணலாம் மாற்றலாம். ஓகே அப்ப காஸ் சம் ஆர் ஆல் ஆஃப் தீஸ் எஃபெக்ட். இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம் ஒரு பொருளோட என்ன பண்ணலாம் இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் தான் விசை. Does this mean that whenever there is a change in the speed or a direction, it changes its shape, a force is acting on it? Okay, does this mean இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா whenever there is a change in the speed or direction, எப்பெல்லாம் வந்து ஒரு பொருளோட திசையும் இல்ல வேகமும் மாறுபடும் போது அந்த இடத்துல அதே மாதிரி ஷேப் வடிவங்கள் மாறும்போது அந்த இடத்துல ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம நினைச்சுக்கலாமா. இதுக்கு மீனிங் இதுதானா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு உடனே அவளோட ஃப்ரெண்டு சொல்றான் அவனோட ஃப்ரெண்டு சொல்றாங்க எஸ் none of these take place without an action of force. ஓகே இது எதுவுமே விசை இல்லாம நடக்காது. எல்லாமே என்ன பண்ணுது விசையோட ஹெல்ப் மூலமா தான் நடக்குது. எதுவுமே விசை இல்லாம இது நடக்காது. A step further, suppose an object is at rest, does it mean no force is acting on the object? It means that the force acting on the object are balancing one another. You will learn more about balancing forces in higher grade. Okay, இப்ப for example ஒரு பொருள் வந்து ரெஸ்ட்ல இருக்கும்போது அப்படியே நின்னுட்டு இருக்கு. அப்ப அது அப்படின்னா அதுக்கு மீனிங் அது மேல எந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகல, அது எந்த ஃபோர்ஸ் அது மேல இல்ல அப்படின்றது மீனிங்கா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மீனிங் அது கிடையாது. ஒரு ஆப்ஜெக்ட் நிலையா நிற்கும் போது அது என்ன ஆகுது பேலன்சிங், அந்த ஃபோர்ஸ் வந்து என்ன இருக்கு பேலன்சிங்கா இருக்கு. You will learn
more about the balanced force in higher classes. இந்த பேலன்ஸ் சமமான விசைகளை பற்றி நம்ம மேல பெரிய கிளாஸ்ல நம்ம படிக்கலாம். Are forces and interaction between two or more objects. Okay, இந்த விசைகள் அப்படின்றது ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்களோட இன்டராக்ஷனா. Okay, when you push a table, your hand is one object applying force to another object, the table. Okay, here we can say that your hand and table are the two objects interacting with each other. Okay, think of all the actions listed in table 5.1. How many objects are involved in each of these actions? Do you notice that forces result only when two objects are interacting in some way or the other? From these examples, we can infer that at least two objects must interact for a force to come to play. A force is a push or pull of an object resulting from the object interaction with one another. The SI unit of force is Newton and the symbol is N. Okay, force interaction. Force அப்படின்றது ரெண்டு பொருட்கள் ஒன்னாக சேர்ந்து செய்யற வேலையா. Okay, for example, இப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு டேபிள புஷ் பண்றோம். இதை புஷ் பண்றது மூலம் என்ன இருக்கு, உன்னோட கை ஒரு ஆப்ஜெக்ட், அதே மாதிரி நம்ம அப்ளை பண்ற டேபிள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட். அப்ப ரெண்டு ஆப்ஜெக்டோட இன்டராக்ஷன் தான் என்ன ஆகுது, ஒரு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்மளோட கைகளும் நம்மளோட டேபிளும் ரெண்டு ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது, ஒன்னோட ஒன்னு இன்டராக்ட் பண்றதாலதான் என்ன பண்ணுது, ஒரு ஃபோர்ஸ் செயல்படுது. அதே மாதிரி டேபிள் 5.1ல ஆல்ரெடி நிறைய ஆக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப how many objects are involved in each of these actions? எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ், அது எத்தனை பொருட்கள் அதுல இன்வால்வ் ஆயிருக்கு. அதே மாதிரி when ரெண்டு ஆப்ஜெக்ட் இன்டராக்ட் ஆகும்போதுதான் ஓகே பொருட்கள் ஒன்னோட ஒன்னு மூவ் ஆகுதா. ஃப்ரம் தீஸ் எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிள் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஓகே ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு விசை செயல்படணும்னா அதுக்கு என்ன தேவை, ரெண்டு பொருட்கள் தேவைப்படுது, அட்லீஸ்ட் ரெண்டு பொருள். அப்ப ஃபோர்ஸ் அப்படின்றது என்னன்னா புஷ் ஆர் புல் ஆன் an object resulting from the object's interaction with one another. ஓகே ஒரு பொருளை இழுப்பதன் மூலமா தள்ளுவதன் மூலமா ரெண்டு இல்லது ரெண்டு மேற்பட்ட பொருட்களோட இன்ட்ராக்ஷன் தான் என்னன்னு சொல்ல நம்ம ஒரு விசைன்னு சொல்றோம். இதோட யூனிட் அப்படின்னு சொல்லும்போது SI யூனிட் ஆஃப் ஃபோர்ஸஸ் என்னன்னு சொல்ல நம்ம நியூட்டன் and the symbol is N. Okay, அதோட யூனிட், ஓகே அந்த ஃபோர்ஸோட யூனிட் என்னன்னு சொல்ல நம்ம நியூட்டன் அப்படின்னு சொல்லலாம். அதோட சிம்பிள் என்னன்னு சொல்லுவோம், கேபிட்டல் N. A step further அப்படின்ற டாபிக்ல, when you push the table on your hand, what happened? Did you feel a force on your hand too? The moment that you stopped pushing, the force on your disappeared. Whenever the two objects interact, each object experiences a force from the other. As soon as the interaction that is ceases, the two objects no longer experience a force. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்றோம், ஒரு டேபிள என்ன பண்றோம், தள்ளுறோம். ஓகே, நம்மளோட கைகள் மூலமா ஒரு டேபிள தள்ளும் போது நம்ம என்ன பண்றோம், அந்த ஒரு விசையை நம்ம கைகள் என்ன பண்ணுது, ஃபீல் பண்றோம். அந்த விசையோட உணர்ச்சி நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. அப்ப the moment you stopped pushing, அதே மாதிரி நம்ம அதை தள்ளுறதை நிறுத்திட்டோம்னா என்ன ஆகுது, நம்ம கைகள் என்ன ஆகுது, அந்த விசையோட உணர்ச்சி என்ன ஆகுது, நம்ம கைகள்ல இருந்து காணாம போயிடுது. சோ when two objects, ரெண்டு பொருட்கள் இன்டராக்ட் ஆகும்போது என்ன ஆகுது, ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் என்ன பண்ணுது, தனிப்பட்ட ஃபோர்ஸ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. as soon as the interaction ceases, இன்டராக்ஷன் நின்னு போடும்போது என்ன பண்ணுது, அந்த ஃபோர்ஸை நம்ம என்ன பண்ண முடியாது, ஃபீல் பண்ண முடியாது. வாட் ஆர் த டிஃபரெண்ட் டைப்ஸ், 5.4ல வாட் ஆர் த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகே, ஃபோர்ஸோட வகைகள், பல்வேறு விதமான விசைகளோட வகைகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் 5.41 கான்டாக்ட் ஃபோர்சஸ். கான்டாக்ட் ஃபோர்சஸ்னா என்னன்னு சொல்றோம், கான்டாக்ட் அப்படின்னா ஒரு பொருளும் இன்னொரு பொருளுக்கும் இல்லையே கான்டாக்ட். In many situations we find that to apply a force on an object, physical contact is necessary between our body and the object. ஓகே, நிறைய சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம பாக்குறோம், ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ற, ஒரு பாடி மேல ஒரு அப்ளை பண்ற, ஒரு பொருளை இழுக்கணும் இல்ல தள்ளணும்னா நம்மளுக்கு என்ன தெரியல, பிசிக்கல் கான்டாக்ட். பிசிக்கல் கான்டாக்ட்னா நம்மளோட கைகளும் அந்த பொருளை மீது தொட்டு நம்ம பண்றோம் இல்லையா, இழுக்கிறோம் இல்ல தள்ளுறோம் இல்லையா, அதுதான் பிசிக்கல் கான்டாக்ட். Physical contact is necessary between our body and the object. This contact can be direct, such as using our hands, or other body parts, or indirect, using a stick or a rope. Forces of this object which act only when force is a physical contact between the objects are called contact forces. அப்ப contact forces அப்படின்னா என்ன, தொடு விசை அப்படின்னு சொல்றதுதான் contact forces. ஓகே, அப்படின்னா என்னன்னா ஒரு பொருளை நம்ம இழுக்கும் போதோ இல்ல தள்ளும் போதோ நம்ம கைகளுக்கும் அந்த பொருட்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய என்னன்னு சொல்லுவோம், ஒரு விசை. அததான் என்னன்னு சொல்ல நம்ம தொடு விசை அப்படின்னு சொல்லலாம். அதை நம்ம டைரக்டாவும் நம்ம கைகளை வச்சு நம்ம இழுக்கிறோம் தள்ளுறோம். அதர்வைஸ் எது மூலமா, ஸ்டிக் இல்ல ரோப் வச்சு என்ன பண்ணலாம், அந்த விசைகளை உணரலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் மஸ்குலார் ஃபோர்ஸ். ஓகே, மஸ்குலார் ஃபோர்ஸ்னா என்னன்னு சொல்றோம், நம்மளோட தசைகளோட என்னன்னு சொல்றோம் விசை, அதுதான் என்னன்னு சொல்லுவோம் மஸ்குலர். மசில்ஸ்னா என்னன்னு சொல்லுவோம், தசைகள்னு சொல்லுவோம் இல்லையா. an example of contact force is muscular force. ஓகே, நம்ம இது இன்னொரு எக்ஸாம்பிள். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா அதுதான் மஸ்குலர் ஃபோர்ஸ்னு சொல்றோம். கான்டாக்ட் ஃபோர்ஸ்ல இன்னொரு வகை அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு வகை என்ன பண்ணா மஸ்குலர் ஃபோர்ஸ். when we perform any physical activity such as walking, running, lifting, pushing, jumping or stretching, the force is caused by the action of muscles in our body. The force resulting due to the action of muscles is known as muscular force. Muscular force occurs
occurs when muscles contract and elongate while doing any activities. Animals, birds, fish and insects use muscular forces for movement and survival. அப்ப கான்டாக்ட் ஃபோர்ஸ்ல டிஃபரெண்ட் டைப்ஸ். கான்டாக்ட் ஃபோர்ஸ்ல எக்ஸாம்பிள் எது பார்க்கணும்னா மஸ்குலர் ஃபோர்ஸ், தொடுவிசை அப்படின்னு பார்க்கும்போது, தொடுவிசை அப்படின்ற போது ஒரு பொருளுக்கும் ஒரு ஆப்ஜெக்ட், நம்மளோட கைகளுக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம தள்ளும் போதோ இல்ல இழுக்கும் போதோ நம்ம கைகளுக்கும் அந்த ஆப்ஜெக்டுக்கும் நடுவுல உண்டாகிற விசையை தான் என்னன்னு சொல்ல நம்ம தொடுவிசைன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் எது சொல்லணும், மஸ்குலர் ஃபோர்ஸ். ஃபீல் பண்ணலாம். பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், நம்ம நடக்கும் போதோ ஓடும் போதோ ஒரு பொருளை தூக்கும் போதோ தள்ளும் போதோ ஜம்ப் பண்ணும் போதோ ஸ்ட்ரெச் பண்ணும் போதோ ஓகே இந்த ஃபோர்ஸ் எல்லாம் எது மூலம் நடக்குதுன்னா நம்மளோட தசைகளின் மூலமாக. ஓகே மசில்ஸ், ஓகே மசில்ஸ் இன் அவர் பாடி, நம்ம உடம்புல உள்ள தசைகளின் மூலமா இது எல்லாமே நடக்குது இல்லையா. அப்ப இந்த தசைகளின் மூலமா நடக்கக்கூடிய இந்த விசையை தான் என்னன்னு சொல்ற நம்ம மஸ்குலர் ஃபோர்ஸ். சோ மஸ்குலர் ஃபோர்ஸ் occurs when muscles contract and elongate while doing activity. இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளோட மசில்ஸ் என்ன பண்ணுது, ஒன்னு சுருங்கும், இன்னொன்னு என்ன ஆகுது, விரிவடையும் போது ஏற்படக்கூடிய விசையை தான் என்னன்னு சொல்ற நம்ம மஸ்குலர் ஃபோர்ஸ். அதே மாதிரி அனிமல்ஸ், பேர்ட்ஸ், ஃபிஷ், இன்செக்ட்ஸ் இது கூட என்ன பண்ணுது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றதுக்கு எதை யூஸ் பண்ணுது, அதோட தசைகளோட சக்தியை யூஸ் பண்ணுது, தசைகளோட விசையை யூஸ் பண்ணுது, அதோட மஸ்குலர் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எது விலங்குகள், பறவை இனங்கள், ஃபிஷ், பூச்சி இனங்கள் எல்லாமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. இங்க சில பிக்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. மான் ஒரு இடத்துல இருந்து என்ன பண்ணுது, துள்ளி குதிச்சு ஓடுது. அதே மாதிரி ஸ்னேக் ஓகே என்ன பண்ணுது, நகர்ந்து மூவ் ஆகுது. அதே மாதிரி டால்பின்ஸ் என்ன பண்ணுது, குதிக்குது ஒரு இடத்துல இருந்து. டால்பின்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. குழந்தை பாருங்க தவழ்ந்து வருது. அப்ப அதே மாதிரி ஒரு கேர்ள் வந்து என்ன பண்றா, நடந்து போறா. அதே மாதிரி பேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணுது, பறந்து போகுது. இது எல்லாமே எது மூலமா நடக்குதுன்னா தசைகளோட விசை மூலமா, மஸ்குலர் ஃபோர்ஸ். அப்ப யூஸ் ஆஃப் மஸ்குலர் ஃபோர்ஸ் பை லிவிங் பீயிங்ஸ். Next, human use the muscular force of some animals to carry out many tasks for a long time. Okay, மனிதர்கள் என்ன பண்றாங்க, தங்களோட தசைகளோட விசை மூலமா ஓகே நிறைய வேலையை அவங்களால செய்ய முடியுது. ஓகே many tasks, ஓகே நிறைய வேலைகளை for a long time நீண்ட காலமாக தங்களோட உடம்போட மஸ்குலர் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி மனிதர்கள் நிறைய வேலைகளை செய்யறாங்க. யூஸ் ஆஃப் மஸ்குலர் ஃபோர்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் டு அசிஸ்ட் வித் ஹியூமன் டாஸ்க். அதே மாதிரி தன்னோடது மட்டும் இல்லாம அனிமல்ஸ் இதுல ஈடுபடுத்துறாங்க. ஓகே நம்மளோட மஸ்குலர் ஃபோர்ஸ் பிளஸ் அனிமல்ஸோட மஸ்குலர் ஃபோர்ஸ் வச்சுதான் என்ன பண்றாங்க, நிலத்தை உழருது. அதே மாதிரி என்ன பண்ணுது, ஓகே குதிரை வண்டி இருக்கு இல்லையா, அந்த குதிரை வண்டி என்ன பண்ணுது, குதிரை தன்னோட மஸ்குலர் எனர்ஜியை யூஸ் பண்ணி ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அது நடக்குது. இவங்க என்ன பண்றாங்க, அதை ரன் பண்ணி இவ்வளவு பேரை இழுத்துட்டு போய் கூட்டிட்டு போறாங்க. சோ எவர் ஹர்ட் ஆஃப் ஓகே மஸ்குலர் ஃபோர்ஸ் பிளேஸ் an important role in many functions inside our body. இந்த மஸ்குலர் ஃபோர்ஸ் தசைகளின் விசை என்னது, நம்மளோட உடம்புல நிறைய பார்ட் ஓகே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடைபெறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. This force help us to chew food and push it through the alimentary canal during the process of digestion. ஓகே இந்த ஃபோர்ஸ் தான் நம்ம பொருளை மென்னு விழுங்கி உள்ள அனுப்புறோம் இல்லையா, ஓகே புஷ் பண்ணி உள்ள அனுப்புறோம் இல்லையா, அந்த எலிமெண்டரி கேனலுக்கு போகுது இல்லையா டைஜஷன். அப்ப அதுக்கும் என்ன பண்ணுது, இந்த மாதிரி ஃபோர்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுது. The expansion and contraction of our heart muscles allows the blood to circulate in our body. The process essential for survival. அது மட்டும் இல்லாம இதயத்தோட ஓகே இதய தசைகள் என்ன பண்ணுது, allow the blood to circulate. ஓகே என்ன பண்ணுது, சுருங்கி விரிதல் மூலமாக என்ன பண்ணுது, blood ஓகே ரத்தம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா நம்மளுக்கு சர்க்குலேட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. இதுதான் முக்கியமான வாழ்க்கையோட ஓகே ஒவ்வொரு மனிதனும் உயிர் வாழ்வதற்கு மிகவும் முக்கியமான ப்ராசஸ். எது, இந்த மசில்ஸ் வந்து பிளட்டோட அதாவது வந்து எதோட ஹார்ட்டோட மசில்ஸ் சுருங்கி விரிவதன் மூலமாக தான் மனுஷன் என்ன பண்ணுவது, உயிர் வாழ முடிகிறது. நெக்ஸ்ட் ஃபிரிக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபிரிக்ஷன் அப்படின்னா என்னன்னா உராய்வு, அதுதான் ஃபிரிக்ஷன் சொல்றோம். ஓகே a ball rolling on a flat ground stops on its A ball rolling on a flat ground stops on its own after some time. ஒரு பால் வந்து என்ன ஆயிடுது, ரோல் ஆயிட்டே போகுது கிரவுண்ட்ல. கொஞ்ச நேரம் பொறுத்து என்ன ஆயிடுது, தானே ஆட்டோமேட்டிக்கா நின்றுது. If he starts pedaling a bicycle on a flat road, it slows down and comes to a stop. ஓகே அதே மாதிரி சைக்கிள் ஓடிட்டே இருக்கிறோம், கொஞ்ச நேரம் பொறுத்து என்ன ஆயிடுது, அதுவாவே ஸ்லோ ஆயிடுது, நின்றுது. If the road is rough, it stops sooner than the smoother road. அதே மாதிரி என்ன ஆகும், இப்ப சப்போஸ் இந்த ரோடு ரஃபா இருந்ததுன்னா என்ன ஆகும், ஓகே அது வேகம் வந்து குறைஞ்சி என்ன ஆகுது, சீக்கிரமா நின்றுடும். ஓகே ஸ்மூத்தர் ரோட்ல வேகமா போகும், அத ரஃப் ரோட்ல என்ன ஆகும், மெதுவா தான் போகும், சீக்கிரம் நின்னுடும். You may have come across many such experience. What causes the change in the speed of the object in such situation? We have learnt earlier that the force is essential to change the speed of an object. However, in all these situations, no force appears to be acting on the object, yet other speed gradually decreases and they came to stop after some time. Is it possible that some forces is needed acting on them? Which force is that? Okay, ஒரு பொருள் என்ன பண்ணுது, ஸ்மூத்தான தரையில என்ன ஆகுது, வேகமா மூவ் ஆகுது. அதே ரஃப்பான தரையில என்ன ஆகுது, மெதுவா மூவ் ஆயிட்டு நின்னுடுது. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன, வாட் காசஸ் த சேஞ்ச் இன். அதே மாதிரி ஒரு ஸ்பீடு, அதோட ஸ்பீடு பொருட்களோட வேகம் ஏன் குறையுது அப்படின்னு பார்க்கும்போது ஓகே நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் என்ன இருக்கு, ஃபோர்ஸ் விசைன்றது ஒரு பொருளை ஸ்பீடு சேஞ்ச் பண்றது, ஸ்பீடு மாற்றதுக்கு எது ஒரு பொருள் விசை மிகவும் முக்கியமானது. ஓகே இன் ஆல் த சிச்சுவேஷன் என்ன ஆகுது, நோ ஃபோர்ஸ் அப்பியரிங் ஆன் த ஆப்ஜெக்ட்
their speed gradually decreases. அதனால விசையின் மூலமாக ஒரு பொருள் வேகமாக இயங்கக்கூடிய பொருள் கூட உராய்வின் மூலமாகவும் விசையின் மூலமாக என்ன பண்ணுது கிராஜுவலா அது நின்னுடுது நம்ம பாக்குறோம். ஓகே, some forces that is indeed acting on them. Which force is that? அது அந்த ஃபோர்ஸுக்கு பேர் என்ன? Which force is that? Activity 5.3 let us investigate. Take an object with a flat base. ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கணும். அதோட அகலம் அதாவது பேஸ் அடிப்பகுதி எப்படி இருக்கணும்? பிளாட்டா இருக்கணும். Such an empty lunch box, geometry box, note box. அது என்னவா இருக்கலாம்? ஒரு empty lunch box இருக்கலாம். அதே மாதிரி geometry box இருக்கலாம், notebook இருக்கலாம். And place it on the table or a floor. அது என்ன பண்ற? ஒரு டேபிள் மேலயோ ஃப்ளோர் மேலயோ வைக்கிற. Gently push it and observe. Just அது என்ன பண்ற? அப்படியே தள்ளுற மெதுவா. Does it stop after traveling some distance? Okay, அது திடீர்னு நின்னு போயிடுமா? கொஞ்சம் தூரம் போயிட்டு அது நின்னுடுமா? Is there a force acting on it which brings it to it? அது மேல ஏதாவது ஃபோர்ஸ் நடக்குதா? அது எந்த ஃபோர்ஸ் மூலமா அது போய் நிக்குது? Now repeat that by pushing the object in the opposite direction. இப்ப இதே ஆக்டிவிட்டி என்ன பண்ற? அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல அதே மாதிரி நீ புஷ் பண்ற. ஓகே, அது அதே மாதிரி நகர்த்தணும். Does it stop again after traveling some distance? ஓகே, அதே மாதிரி கொஞ்சம் தூரம் போன உடனே அதோட ஓகே நின்னு போயிடுதா? அது கொஞ்சம் தூரம் நகர்ந்து நின்னு போயிடுதா? On pushing an object stops after sliding a certain distance. இப்ப ஜஸ்ட் இதோ இருக்கு இல்லையா, பாக்ஸ் வச்சு ஜஸ்ட் நகர்த்துறாங்க இல்லையா. ஓகே, இது மஸ்குலர் ஃபோர்ஸ் வச்சு பண்றாங்க. இது ஒரு பாக்ஸோட ஸ்பிரிங். அப்ப friction acts between two surfaces and opposes the motion of an object. friction என்ன பண்ணுது? ரெண்டு ஃபோர்ஸுக்கு நடுவுல என்ன ஆக்ட் பண்ணுது? friction ஆக்ட் பண்ணுது. அந்த friction தான் என்ன பண்ணுது? ஒரு மூவ் ஆயிட்டு இருக்கிற ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது? நின்னுடுது. On pushing the object after sliding a certain distance, this must be due to the force acting between the surfaces of the sliding object on the table or a floors which are in contact. This force must be acting on the object in a direction opposite to its direction of motion. This force what brings the object to a stop. The force that come into a play when an object moves or tries to move over the surface is called force of friction or simply friction. Friction always acts in the direction opposite to the direction in which the object is moving or trying to move. The force of friction is in contact to force since it arises due to the two surfaces in contact. Friction arises due to the irregularities in the two surfaces in contact. Even surfaces which appear smooth have a large number of minute irregularities when placed in contact. The irregularities of the two surfaces lock it to each other and opposite any effort to move one surface over the other. Okay, இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பொருளை தள்ளும் போது சில தூரம் என்ன பண்ணுது? அது வழுக்கி பின்ன என்ன பண்ணிடுது? அது நின்னுடுது. இதுக்கு காரணம் என்னன்னா, தட் இஸ் அந்த வழுக்கக்கூடிய பொருளுக்கும் அதோட மேசைக்கும் தரைக்கும் ஏற்படக்கூடிய ஒரு விசை. இந்த விசை தான் என்ன பண்ணுது? பொருளோட நகரும் திசைக்கு எதிர் திசையில என்ன பண்ணுது? செயல்படுது. அதனாலதான் அந்த பொருள் என்ன பண்ணுது? மெதுவா கொஞ்சம் தூரம் நகர்ந்து போய் என்ன பண்ணுது? அது நின்னுடுது. அப்ப ஒரு பொருள் என்ன பண்ணுது? மற்றொரு பொருள் மீது நகரும் போது என்ன பண்ணுது? அந்த நகரும் போதோ இல்ல நகர முயற்சிக்கும் போதோ செயல்படக்கூடிய இந்த விசையை தான் என்னன்னு சொல்றோம்? உராய்வு விசை. அதர்வைஸ் என்னன்னு சொல்றோம்? ஃபோர்ஸ் ஆஃப் ஃபிரிக்ஷன். சுருக்கமா சொல்லணும்னா அது என்னன்னு சொல்றோம்? உராய்வு அப்படின்னு சொல்றோம். அப்ப உராய்வு எப்போது பொருள் நகரும் திசைக்கு எப்பவுமே உராய்வு அப்படின்றது ஒரு பொருள் நகர திசைக்கு எதிராக தான் அது செயல்படும். அப்ப அதே மாதிரி உராய்வு அப்படின்றது இன்னொன்னு என்னன்னா, ஃபிரிக்ஷன் அப்படின்றது என்னன்னா ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஓகே, ஒரு தொடர்புக்குள்ள ஒரு விசைதான். ஓகே, ஏன்னா ரெண்டு மேற்பரப்பு ஒன்னோடு ஒண்ணு தொடும்போதுதான் என்ன பண்ணுது? இந்த விசை உருவாகுது. ஃபிரிக்ஷன் எப்போ உருவாகுது அப்படின்னா, ஒண்ணு இன்னொரு பொருளை டச் பண்ணும்போதுதான் இந்த விசை உருவாகிறது. அப்ப ரெண்டு மேற்பரப்புகளுக்கு இருக்கும் மிக சின்ன ஒற்றுமை இர்ரெகுலாரிட்டிஸ் காரணமா என்ன பண்ணுது? இது உராய்வு தோன்றுகிறது. அப்ப மென்மையாக தோன்றும் மேற்பரப்புகளை கூட கண்களுக்கு தெரியாத பல சின்ன என்ன பண்ணுது? சிறிய irregularities நடக்குது. இந்த ரெண்டு மேற்பரப்புகள் ஒன்றோடு ஒன்று தொடும் போதுதான் என்ன பண்ணுது? இந்த சின்ன irregularities ஒன்றோடு ஒன்று பிணைந்து என்ன பண்ணுது? ஒரு மேற்பரப்பை மற்றொரு மேற்பரப்பின் மீது நகர்த்துவதை என்ன பண்ணுது? அது எதிர்க்கிறது. அப்ப மேற்பரப்பு பிளாட் சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருந்ததுன்னா, கரடு முரடா irregularities இருந்தா என்ன பண்ணும்? இந்த உராய்வோட விசை அதிகமா இருக்கும். Does this mean the force of friction will be greater if the surface are rough? Okay, இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஓகே, அது ஒரு சர்ஃபேஸ் ஒரு மேற்பரப்பு கரடுமுரடா இருக்கும்போது என்னவா இருக்கும்? ஃபிரிக்ஷன் அதிகமா ஃபிரிக்ஷன் நல்லா இருக்குமா? இந்த ஃபிரிக்ஷன் உராய்வு எப்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு கரடுமுரடான பாதையில உராய்வு அதிகமா இருக்குமா? ஃபிரிக்ஷன் between two surface due to irregularities. க்கு மேல பிக்சர் கொடுத்திருக்காங்க. Activity 5.4 let us explore. Try activity 5.3 again, but this time place an object on different surfaces such as
glass, cloth, wood, ceramic tile and sand. Okay, activity 5.3ல வச்சு என்ன பண்றோம், ஒரு பொருளை வச்சு நகர்த்துறோம் இல்லையா, அதே மாதிரி அந்த நகர்த்துற அந்த பொருளை எது மேல வச்சு நகர்த்தணும் அப்படின்னா டிஃபரெண்ட் சர்ஃபேசஸ், எது கிளாஸ் மேலயும், கிளாத் மேலயும், wood மேலயும், ceramic tile மேலயும், sand மேலயும் வச்சு நகர்த்துங்க. Does the object stop after traveling the same distance as in activity 5.3? இந்த ஆப்ஜெக்ட் கொஞ்சம் தூரம் போன உடனே நின்னு போயிடுதா, எதுல activity 5.3 மேல? Does the object stop at the same distance on all surface? Okay, just அது இந்த சர்ஃபேஸ் மேல கிளாஸ், கிளாத், wood, ceramic tile and sand மேல வச்சு நகர்த்தும் போது எல்லாம் ஒரே டிஸ்டன்ஸ் மட்டும் தான் போகுதா? So we can say that force of friction depends on the nature of the surface in contact. Okay, அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிகிறோம் அப்படின்னா, okay, அதோட friction, ஒரு பொருளோட உராய்வு அப்படின்றது எதை பொறுத்து இருக்குன்னா depends on the surfaces in contact. அது எந்த மாதிரி பரப்புக்கு மேல அது போகுதோ அதை பொறுத்துதான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கிளாஸ் எடுத்துக்கிட்டோம்னா கிளாஸ் மேல என்ன ஆகும், ஸ்மூத்தா போகும். கிளாத் மேல அது போகாது. wood மேல என்ன ஆகுது, கொஞ்சம் உராய்வு கொஞ்சம் கம்மியா இருக்கும். செராமிக் டைல் அப்படின்னு பார்க்கும்போது என்ன இருக்கும், ஸ்டைல் வந்து கொஞ்சம் சாஃப்டா இருந்ததுன்னா என்ன ஆகும், ஸ்மூத்தா இருக்கும். சாண்ட் மேல என்ன ஆகாது, போகாது. அப்ப the friction is greater on rough surface. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரியுது அப்படின்னா, உராய்வு, ஒரு பொருள் உராய்வு எங்க இருக்கும், ரஃப் சர்ஃபேஸ்ல அதிகமான உராய்வு இருக்கும். A step further, does the force of friction act on if the object are moving on solid surfaces? What about objects moving through liquids and gases? அப்ப the force of friction, the உராய்வு, ஓகே, எதுல, சாலிட் சப்ஜெக்ட்ல மட்டும்தான், சாலிடா இருக்கக்கூடிய சர்ஃபேஸ்ல மட்டும்தான் ஆக்ட் ஆகுமா? அப்ப what about liquid and gases? லிக்விட்லயும் கேஸ்லயும் அதோட உராய்வு இருக்குமா? Air, water and other liquid also exert force of friction on the objects moving through them. அப்ப அது மாதிரி இருக்காது. எதுல இருக்கும், air, water and other liquids also exert force of friction. இந்த மாதிரி லிக்விட் எதுலாம் சொல்றோம் நம்ம, ஏர், ஓகே, காற்று, தண்ணி, அதே மாதிரி வேற சில லிக்விட் என்ன இருக்குது, ஃபிரிக்ஷனை எக்ஸிட் பண்ணுது. ஓகே, மூவிங் த்ரூ them. Hence the objects such as aeroplanes, ships, boats and high speed trains are designed with specific shapes to reduce the force of friction due to the air or water around them. ஓகே, ஏரோப்ளேன்ஸ், ஷிப், போட், இது எல்லாமே எதுக்கு, இந்த ஃபிரிக்ஷனை தாங்கக்கூடிய அளவுக்கு, ஃபிரிக்ஷனை குறைக்கிற அளவுக்கு தான் என்ன பண்ணிருக்காங்க, அதை உருவாக்கி இருக்காங்க. Is it essential for an object applying force on another object is always be in contact with it? ஓகே, என்ன சொல்லிருக்காங்கன்னா, அதாவது வந்து ஒரு பொருள் இன்னொரு பொருளை தொட்டு மூலமா தான் என்ன ஆகும், ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுமா? ரெண்டு ஃபோர்ஸ் கான்டாக்ட்ல இருக்கும்போது மட்டும்தான் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கீழே ஆன்சர் நான் கான்டாக்ட் ஃபோர்சஸ். நான் கான்டாக்ட் ஃபோர்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது தொடர்பில்லாத விசைகள். இதுதான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னா என்னன்னு சொல்லுவாங்க, ஓகே, தொடு விசை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, அப்ப தொடர்புள்ள விசைகள், அதுதான் கான்டாக்ட் ஃபோர்சஸ். நான் கான்டாக்ட் ஃபோர்சஸ்னா தொடர்பில்லாத விசைகள். ஓகே, ரெண்டு பொருளும் இன்டராக்ட் இல்லைன்னா கூட என்ன நடக்கும், அந்த இடத்துல ஒரு விசை ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. There are the forces whose can be experienced even if the objects are not in contact. That is, these forces are called non-contact forces. Let us learn about non-contact forces. ஓகே, ரெண்டு பொருட்கள் ஒன்னொன்னு தொடர்பு இல்லைன்னா கூட அந்த இடத்துல என்ன நடக்கும், விசை ஏற்படும். அந்த விசைக்கு பேர் தான் நான் கான்டாக்ட் ஃபோர்சஸ். இத பத்தி நம்ம இதுல பார்க்கலாம். அது எக்ஸாம்பிள் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னா என்னன்னு சொல்றோம், காந்த விசை. Do you remember learning about magnets in chapter exploring magnets and curiosity in grade 6? We learned that a magnet attracts objects made of magnetic materials. When two magnets are brought close to each other, like poles north, south, repel each other, while unlike forces north, south attract each other. In the earlier chapter of this book, we also learned about electromagnets, which behave like magnets. Attraction and repulsion between the objects are the form of push and pull. This is a force. That is a force. Can you recall that a magnet could exert force on another magnet or a magnetic material without being in contact with each other? அப்ப magnetic force அப்படின்றது காந்த விசை. இத பத்தி நம்ம என்ன பண்ணிருக்கோம், கிரேட் 6ல, that is for last yearல எக்ஸ்ப்ளோரிங் மேக்னெட்ஸ் அப்படின்றது 6th ஸ்டாண்டர்ட்ல. ஓகே, என்ன பண்ணிருக்கோம், எக்ஸ்ப்ளோரிங் மேக்னெட் அப்படின்னு கியூரியாசிட்டி புக்ல எக்ஸ்ப்ளோரிங் மேக்னெட்ஸ் அப்படின்றதுல பத்தி படிச்சிருக்கோம். ரெண்டு மேக்னெட், ஓகே, என்ன பண்ணோம், அட்ராக்ட், அதாவது எந்த பொருள் வந்து, ஓகே, எந்த ஆப்ஜெக்ட் வந்து மேக்னெட்டால அட்ராக்ட் ஆகுதோ அது என்னன்னு சொல்றோம், நம்ம மேக்னெட்டிக் மெட்டீரியல், காந்த பொருட்கள் அப்படின்னு சொல்றோம். ரெண்டு காந்தத்தை பக்கத்துல க்ளோசரா கொண்டு போகும்போது, மேக்னெட்டிக் ஏற்கனவே என்ன இருக்கு, ரெண்டு திசைகள் இருக்குன்னு சொன்னோம், ஒன்னு நார்த், இன்னொன்னு சவுத். ஓகே, ரெண்டுமே நார்த்தா இருந்ததுன்னா, சவுத்தா இருந்ததுன்னா மேக்னெட் என்ன பண்ணும், விலகல் அடையும். அதுதான் என்னன்னு சொல்ல, ரிப்பல் ஈச் அதர். வைல் அன்லைக் ஃபோர்சஸ் அப்படின்னும் போது ஒரு மேக்னெட்டோட நார்த், இன்னொரு மேக்னெட்டோட சவுத் இருந்ததுன்னா ரெண்டு என்ன ஆகும், அட்ராக்ட் ஆகும். சோ இந்த ஏர்லியர் சாப்டர் ஆஃப் திஸ் புக் we also learn about electromagnets. இந்த முன்னாடி லெசன்ல கூட நம்ம எதை பத்தி படிச்சிருக்கோம், எலக்ட்ரோமேக்னெட். ஓகே, எலக்ட்ரோமேக்னெட் அப்படின்றது என்ன, ஒரு மேக்னெட் என்ன ஆகுது, எலக்ட்ரிக் கரண்ட் மூலமா இயங்கினா அது என்னன்னு சொல்றோம், நம்ம எலக்ட்ரோமேக்னெட். ஓகே, பிஹேவ்ஸ் லைக் எ காயில் மாதிரி அதை ஆக்ட் பண்ணா அது என்னன்னு சொல்றோம்,
electromagnet which behaves like magnet. Okay, attraction and repulsion between the objects are also form of push and pull. Okay, அப்ப அங்க okay attraction and repulsion magnet வச்சு பார்க்கும்போது என்ன ஆகும், ஒரே திசையில என்ன ஆகும், ரிப்பல் ஆகும், ஆப்போசிட் திசையில என்ன ஆகும், அட்ராக்ட் ஆகும்னு பார்க்கும். அப்ப இந்த அட்ராக்ஷனும் இந்த ரிப்பல்ஷனும் தான் என்னன்னு சொல்றோம், இந்த போர்ஸ்ல புஷ் அண்ட் புல் அப்படின்றத பாக்குறோம். கேன் யூ ரீகால் தட் a magnet could exert force on other magnet or magnetic material? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஒரு மேக்னெட் என்ன பண்ணுது, அதோட போர்ஸ இன்னொரு மேக்னெட் மேலேயோ இல்ல இன்னொரு மேக்னெட்டிக் மூலமோ என்ன பண்ணுது, வித்வுட் கான்டாக்ட் இல்லாமலே அது என்ன பண்ணுது, விசையை கொடுக்குது. ஆக்டிவிட்டி 5.5 லேட்டஸ்ட் டெஸ்ட். ஓகே, ஆக்டிவிட்டி 5.5ல இத பத்தி நம்ம பார்க்கலாம். Take two ring magnets and a wooden stick. Okay, இதுதான் ring magnets. பிக்சர்ல கொடுத்திருக்காங்க இல்லையா, இது பிக்சர்ல கொடுத்திருக்காங்க, இதுதான் ring magnets. ஓகே, ரவுண்ட் ஷேப்ல இருக்கிற மேக்னெட் தான் ring magnet. ஓகே, நடுவுல என்ன இருக்கு, ஒரு wooden stand இருக்கு, இதுதான் wooden stand. ஓகே, take two ring magnets and a wooden stick. While holding the stick in a vertical position over a wooden table, insert one ring magnet into the stick. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஒரு மேக்னெட் அந்த ஸ்டிக் வெர்டிகல் பொசிஷனா ஒரு வுடன் ஸ்டிக்கை வச்சிடறோம், அதுக்குள்ள என்ன பண்றோம், ஒரு வெர்டிகல் மேக்னெட் எடுத்துமே இது உள்ள போறோம். டூ ரிங் மேக்னெட்ஸ் அண்ட் வுடன் ஸ்டிக் வைல் ஹோல்டிங் த ஸ்டிக் இன் வெர்டிகல் பொசிஷன், வெர்டிகல் ஸ்ட்ரெயிட்டா நிக்க வச்சுட்டு ஓகே ஓவர் வுடன் டேபிள் மேல இன்சர்ட் ஒன் ரிங் மேக்னெட் இன்டு தி ஸ்டிக், ஒரு ரிங் மேக்னெட் எடுத்துமே அது உள்ள போடுறோம். Now insert the second ring magnet above in such that like poles of the two magnets face each other. ஓகே, லைக் போல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன இருக்கும், சேம் டைரக்ஷன்ல இருக்கிறது தான் லைக் போல்ஸ். ஓகே, நார்த் சவுத் தான் லைக் போல்ஸ். அன்லைக் போல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நார்த் சவுத் ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகே, now insert the second ring magnets above it such that like poles of the two magnets face each other. Does the second magnet stay floating above the first magnet? ஓகே, செகண்ட் மேக்னெட் என்ன ஆகும், அப்படியே நிக்கும். ஏன்னா அதுக்கு என்ன இருக்கு, ரெண்டுத்துக்கும் உள்ள சேம் போல் இருக்கு, இது நார்த்னா இதுவும் நார்த்தா தான் இருக்கு, அதான் என்ன ஆகாது, அட்ராக்ட் ஆகாது. ட்ரை புஷிங் த செகண்ட் மேக்னெட் டவுன் ஜென்ட்லி. இப்ப என்ன பண்றோம், செகண்ட் மேக்னெட் கொஞ்சம் மேல இருக்குல்ல, இதுதான் செகண்ட் மேக்னெட், இது செகண்ட் மேக்னெட், இது என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் மேக்னெட், இது ஃபர்ஸ்ட் மேக்னெட். அப்ப என்ன பண்றோம், ஜஸ்ட் இந்த செகண்ட் மேக்னெட்டை ஜஸ்ட் புஷ் பண்றோம், உள்ள புல் பண்றோம். ஓகே, ஜென்ட்லி என்ன பண்றோம், புஷ் பண்றோம். டு யூ ஃபீல் எ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட்? ஓகே, நீங்க அது என்ன பண்றோம், ஃபீல் பண்ண முடியும், ஏதோ ஒரு ஃபோர்ஸ் நம்மள ஒன்னோட ஒன்னு சேர முடியாம இருக்குது. நவ ரிவர்ஸ் த போல்ஸ் ஆஃப் த போத் மேக்னெட்ஸ். டஸ் தி செகண்ட் மேக்னெட் ஸ்டில் ரிமைன் ஃப்ளோட்டிங்? இப்போ என்ன பண்றோம், ரிவர்ஸ் பண்றோம். ஓகே, மேக்னெட்டோட போல்ஸ் ரிவர்ஸ் பண்ண பார்க்கும்போது இது மறுபடியும் அதே மாதிரி ஒன்னோட ஒன்னு அட்டாச் ஆகாம இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. We find that magnet exert force on another magnet without being in contact with it. The force exerted by the magnet on another magnet or a magnetic material is called, இதுக்கு பிறகு என்னன்னு சொல்றோம், magnetic force. ஓகே, ஒரு ஃபோர்ஸ் எதன் மூலம் நடக்குது, ஒரு மேக்னெட்டுக்கும் இன்னொரு மேக்னெட்டுக்கும் அதர்வைஸ் ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸுக்கும் நடுவுல இருக்கிற ஃபோர்ஸ் தான் என்னன்னு சொல்றோம், நம்ம மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம், காந்த விசை. Such a magnet can exert a force from a distance without being in contact is called non-contact force. அப்ப ரெண்டுத்துக்கும் என்ன இருக்கு, கேப் இருக்கு, ஒன்னோட ஒன்னு என்ன இருக்கு, எந்த தொடர்பும் இல்ல, ஆனா என்ன பண்ணும், அது ஒரு விசை, அது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். இந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம், நம்ம மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். Such a that is, since a magnet can exert a force from a distance without being in contact, it is called a non-contact force. Or there are more such forces without act from a distance. வேற ஏதாவது ஃபோர்ஸஸ் இருக்கா அப்படின்றத பத்தி பார்க்கலாம். நெக்ஸ்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஓகே, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மின்காந்த விசை அப்படின்னு மின் விசை அப்படின்னு சொல்லலாம், அதுதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், மின் விசை. ஆக்டிவிட்டி 5.6 லெட்டஸ் எக்ஸ்பெரிமெண்ட். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா பார்க்கலாம். டேக் a plastic scale or a plastic straw, a piece of polythene and a small pieces of paper. Rub a plastic scale straw rigorously with the polythene. Do not touch the rubbed part of your hand or any other material. Now bring it closer to the small pieces of paper placed on a table, taking care not to touch the paper pieces. Do you notice something surprising? Okay, the paper pieces get pulled towards a plastic scale straw and stick into when it brought closer to the paper pieces. Why does this happen? Okay, take a plastic, ஒரு plastic scale எடுத்துக்கிறோம், otherwise என்ன எடுத்துக்கிறோம், ஒரு plastic straw எடுத்துக்கிறோம், a piece of polythene எடுத்துக்கிறோம், some pieces of paper எடுத்துக்கிறோம். இப்போ என்ன பண்றேன், இந்த plastic scale or straw வச்சு என்ன பண்ற, polythene paper மேல நல்லா தேய்க்கிறோம். Okay, do not touch the rubbed part of with your hands. அது ரப் பண்ண பார்ட் என்ன பண்ணக்கூடாது, நம்ம கையில தொடாம கொண்டு போயிட்டு பீசஸ், நிறைய பீசஸ் ஆஃப் பேப்பர் இருக்குல்ல, அங்க கிட்ட கொண்டு போனா அது என்ன பண்ணும், it is attracted towards it. Okay, when two objects of certain materials are rubbed together, electrical charges build up on the surface. Okay, ரெண்டு பொருள் ஒன்னோட ஒன்னு உராயும் போது, நல்லா தேய்க்கும் போது அங்க என்ன உருவாகும், ஒரு எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் கிரியேட் ஆகும். ஓகே, ஒரு மின்விசை ஏற்படும், அந்த மூலமா என்ன ஆகுது, ரெண்டு சர்ஃபேஸுக்கு நடுவுல ஒரு மின்விசை ஏற்படும். These charges are, இந்த சார்ஜஸ்க்கு பேர் தான் static charges. They do not move by themselves. அது என்ன ஆகுது, அதுவாவே போகாது. The objects that acquire static charges are said to be charged object. இதுதான்
தான் என்னன்னு சொல்றோம், நம்ம சார்ஜ்டு ஆப்ஜெக்ட்னு சொல்றோம். அந்த சார்ஜ்டு அப்ப என்ன ஆகும், அது அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஸ்கேலோ இல்ல ஸ்ட்ராவோ என்ன ஆயிடுது, சார்ஜ் ஆயிடுது. அந்த சார்ஜ் என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். The charged object attracts that it exerts force on uncharged objects made of certain materials such as small pieces of பேப்பர். அப்ப அந்த ஸ்கேலோ இல்ல ஸ்ட்ராவோ நல்ல பாலிதீன் பேப்பர்ல வச்சு தேய்க்கும் போது என்ன ஆகும், அதுக்குள்ள ஒரு எலக்ட்ரிக் சார்ஜஸ் கிரியேட் ஆகும். இந்த எலக்ட்ரிக் சார்ஜ் தான் என்ன பண்ணுது, அன்சார்ஜ்டு பொருளை நோக்கி என்ன பண்ணுது, அட்ராக்ட் பண்ணுது. எக்ஸாம்பிள், ஸ்மால் பீசஸ் ஆஃப் பேப்பர். This forces come into play even when the bodies are in contact. அப்ப என்ன பண்ண முடியும், ஒன்னோட ஒன்னு டச் பண்ணாமலே என்ன பண்ணும், அந்த இடத்துல ஒரு என்ன பண்ணுது, அந்த இடத்துல ஒரு விசை ஏற்படுது. Let us do another activity with objects made of different material. வேற சில ஆக்டிவிட்டிஸும் நம்ம பண்ணலாம் with using the different materials. என்ன பத்தி பார்க்க போறோம், ஆக்டிவிட்டி 5.7ல டேக் 2 பலூன்ஸ், 2 பலூன் எடுத்துக்கிறோம், லென்த் ஆஃப் ஒரு த்ரெட் எடுத்துக்கிறோம், உலன் கிளாத் எடுத்துக்கிறோம். உலன்னா எதுன்னு சொல்லுவோம், இப்ப நம்ம ஸ்வெட்டர் போடுறோம் இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்றோம், மேட் அப் ஆஃப் உலன் சொல்றோம். அப்ப அந்த மாதிரி உலன் கிளாத் ஒன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இன்ஃபிளேட் 2 balloons and hang them in such a way that they do not touch each other as shown in the figure 5.9. ஓகே, 2 இன்ஃபிளேட்டட் பலூன் வந்து நல்ல இன்ஃபிளேட்டட் பலூன், நல்ல பலூன் ஊதி இருக்கிற பலூனை இந்த பிக்சர்ல காமிச்ச மாதிரி என்ன பண்றோம், நம்ம தொங்க விடுறோம் தனித்தனியே. இது என்ன பண்ணக்கூடாது, ரெண்டும் ஒன்னோட ஒன்னு டச் ஆகக்கூடாது. Rub the balloons with the woolen cloth and release them. இப்ப என்ன பண்ற, 2 பலூனே என்ன பண்ற, நல்ல woolen cloth வச்சு என்ன பண்றோம், நல்ல ரப் பண்றோம், தேய்க்கிறோம். தேய்ச்சிட்ட பிறகு அதை அப்படியே விடுறோம். Be careful not to touch the rubbed balloons with your fingers. இப்ப என்ன பண்ணக்கூடாது, நம்ம கையை வச்சு, நம்ம ஃபிங்கர் வச்சு, விரல வச்சு நம்ம அதை பண்ண தொடக்கூடாது. What do you observe? இதுல நீ என்ன பாக்குற, we observe that the balloons move away from each other if they are repelling each other. இப்ப என்ன பண்றோம், பலூன் ஒன்னோட ஒன்னு சேராது, என்ன பண்ணோம், ஒன்னோட ஒன்னு தனித்தனியே போகிறத நம்ம பார்க்கலாம். ரிப்பல்லிங் அப்படின்னா என்ன பண்ணாது, தூர விலகி போகிறத நம்ம பார்க்க முடியும். Now bring the woolen cloth used for rubbing the balloons close to one of the rubbed balloons. What happens? Now bring the woolen cloth used for rubbing the balloons close to one of the rubbed balloons. இப்ப என்ன பண்ற, அந்த woolen cloth ஏற்கனவே ரப் பண்ணிருக்கிற பலூன் கிட்ட கொண்டு போற. What happens? இப்ப என்ன பார்க்க போற, they move towards each other if they are attracting each other. What do we infer from this activity? இதுல இருந்து நம்ம என்னத்தை தெரிஞ்சுக்கிறோம், we found that 2 similarly charged balloons repel each other. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஓகே, சேம் சார்ஜ் உள்ள பலூன்ஸ் என்ன ஆகும், ரிப்பல் ஆகும், ஒன்னோட ஒன்னு விலகி செல்லும். வேற சார்ஜ்டு பலூன்ஸ் அந்த உலன் கிளாத், அது இன்னொன்னுல என்ன பண்றோம், செகண்ட் ஆக்டிவிட்டியா ஆல்ரெடி சார்ஜ் பண்ணதை மறுபடியும் போட்டு உலன் கிளாத் வச்சு தேய்க்கும் போது என்ன ஆகும், அந்த பலூன் வாஸ் அட்ராக்ட், என்ன பண்ணும், பலூன் அட்ராக்ட் பண்ணும். Does this indicates that the charge of the balloon is of a different kind from the charge of the woolen cloth? Since the balloon got charged in the same way, we can say that they are acquired similar charges. As the similarly charged balloons repel each other, we can infer that similar charges repel. இதுல இருந்து நம்ம என்ன சொல்றோம், 2 பலூன் என்ன இருக்கு, சேம் சார்ஜஸ் இருக்கிறதால ரிப்பல் ஆகும். Both the rubbing objects and the rubbed objects get charged and they acquire opposite kind of charges. This attraction shows that opposite, that is unlike charges என்ன ஆகும், அட்ராக்ட் ஆகும். சேம் சார்ஜஸ் என்ன ஆகும், ரிப்பல் ஆகும். அதே அந்த ரப்டு பலூனே மறுபடியும் உலன் பீஸ் வச்சு, உலன் கிளாத் வச்சு தேய்ச்சி போடும்போது என்ன ஆகும், அட்ராக்ட் ஆகிறத பார்க்கலாம். அப்ப சேம், that is சேம் சார்ஜஸ் ஒன்னோட ஒன்னு விலகி செல்லும், ஆப்போசிட் சார்ஜஸ் என்ன ஆகும், ஒன்னோட ஒன்னு அட்ராக்ட் ஆகும். The 2 kinds of static charges are said to be positive and negative. இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்ற, நம்ம பாசிட்டிவ் as well as negative. பாசிட்டிவ் வரும்போது என்ன ஆகும், அது ரிப்பல் ஆகும். ஆனா ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், ஓகே, அட்ராக்ட் ஆகும். The force exerted by a charged body to another charged body or uncharged body, that is called electrostatic force. அப்ப இந்த force, ஓகே, ஒரு சார்ஜ்டு பாடிக்கும் ஒரு அன்சார்ஜ்டு பாடிக்கும் நடுவுல ஓகே நடக்கக்கூடிய இந்த ஃபோர்ஸ் தான் என்னன்னு சொல்ல, நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்சஸ். இட் இஸ் இந்த ஃபோர்ஸ் என்னது, ஒரு நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். நான் கான்டாக்ட்னா என்ன, ஒன்னோட ஒன்னு தொடர்பு இல்லாத ஒரு விசை. When the charges move, they constitute an electric current in an electric circuit. It is the same current which makes a lamp glow or generate heating effect or magnetic effect. In this charge, in the charge move, then the electric current create பண்ணுது in the electrical circuit. அது பாசிட்டிவ். ஒரு electrical circuitனா என்ன தேவை நம்மளுக்கு, ஒரு that is ஒரு செல் தேவை, ஒரு ஸ்விட்ச் தேவை, இன்னொன்னு தேவை, ஒரு பல்பு தேவை. அப்போ ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் கூட கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், பல்பு ஈஸியா க்ளோ ஆகத பார்க்கலாம். If the same current which makes a lamp glow or generate heating effect or magnetic effect. நெக்ஸ்ட் மூணாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது புவியீர்ப்பு விசை. ஓகே, நான் ஒரு மேல போடுற பால் என்ன ஆகுது, கீழே வந்து விழுது. ஏன் ஒரு பொருள் வந்து மேல தூக்கி போடும்போது அது கீழே வருது, அப்ப ஏதோ அதை பிடிச்சி இழுக்குது இல்லையா, ஏதோ ஒரு ஃபோர்ஸ், ஏதோ ஒரு விசை அதை நோக்கி இழுக்குது இல்லையா, அந்த விசைக்கு பேர் தான் என்னன்னு சொல்ல, நம்ம புவியீர்ப்பு விசை. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஆக்டிவிட்டி 5.8, let us observe. இத பத்தி நம்ம பார்க்கலாம். Take a ball and throw it vertically upwards. Does it come down? Now throw it again, but this time harder. Does it still
fall back down on the ground. Think about different situations around you where any object thrown in any direction finally falls or come back to the ground or floor. Okay, இப்ப மறுபடியும் நம்ம ஒரு பொருளை தூக்கி போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பாலை தூக்கி போடுறோம். அது என்ன பண்ணுது, வெர்டிகலா ஸ்ட்ரெயிட்டா என்ன பண்ணுது, மேல போகுது, கீழே வருது. மறுபடியும் தூக்கி போடுறோம். மறுபடியும் என்ன ஆகுது, இந்த டைம் கொஞ்சம் தூக்கி போறோம். மறுபடியும் என்ன ஆகுது, கிரவுண்டுக்கு வருது. அப்ப ஏன் மேல தூக்கி போடுற பொருள் கீழே நம்ம கீழ் நோக்கி வருது? இப்ப இருக்கு இல்லையா, ஒரு எரேசரை தூக்கி போடுறோம். அதே மாதிரி ஒரு ஆப்பிள் மரத்துல இருந்து ஆப்பிள் கீழே விழுது. அதே மாதிரி ஜம்ப் பண்றாங்க, கீழே வரும். அதே மாதிரி ஒரு பாலை தூக்கி போடுறோம். அதே மாதிரி ஸ்விம்மிங் பூல்ல எகிரி குதிக்கும் போது மறுபடியும் எங்க வரும், கீழே வரும். ஏன் மேல தூக்கி போடுற பொருள் கீழ் நோக்கி வருது? இதுக்கு காரணம் என்ன? Why do all the objects fall towards the earth? ஏன் பூமியை நோக்கி எல்லா பொருளுமே என்ன வருது, கீழே விழுது? மேல போகக்கூடிய பொருள் எல்லாமே ஏன் பூமியை நோக்கி கீழே வருது? Is there any force which act on them? What exert this force? வேற ஏதாவது ஃபோர்ஸ் இதுல ஆக்ட் பண்ணுதா? இதுக்கு ஏதாவது ஒரு விசை இருக்கா? மேல போற பொருள் ஏன் கீழ் நோக்கி வருது? அப்ப ஏதோ ஒண்ணு அதை நோக்கி இழுக்கணும் இல்லையா? Since all objects fall towards the earth, it means the earth attracts them. The force with which the earth attracts objects towards itself is called gravitational force. Okay, அப்போ மேல போற ஒரு எர்த் என்ன பண்ணுது, ஒரு மேக்னெட் மாதிரி பிஹேவ் பண்ணுது. அதுதான் என்ன பண்ணுது, தன்னை நோக்கி இழுக்கிறதால மேல போற ஒரு பொருள் என்ன ஆகுது, ஈஸியா என்ன பண்ணுது, அட்ராக்ட் ஆகி கீழ் நோக்கி வருது. இந்த போர்ஸ்க்கு பேர் தான் கிராவிடேஷனல் force. புவியீர்ப்பு விசை. The gravitational force exerted by the earth is called a force of gravity or simply gravity. Okay, அப்பதான் இந்த force தான் பூமியின் மூலமா ஏற்படக்கூடிய இந்த விசைக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம், force of gravity சொல்லலாம். அது சிம்பிளா என்னன்னு சொல்லலாம், நம்ம gravity or gravitational force சொல்லலாம். Since the gravitational force acts without contact with the objects it attracts. Okay, அதே மாதிரி இந்த gravitational force என்ன பண்ணுது, ஒரு தொடர்பு இல்லாத விசை தான். Okay, and attracts, it is a non contact force. இது என்ன இருக்கு, ஒரு தொடர்பு இல்லாத, without contact the object it attracts. As it non-contact force, gravitational force is always an attractive force. Okay, ஆனா இது gravitational force always என்ன force னு சொல்லணும், attractive forces தான். ஆனா எது மாதிரி இருக்காது, unlike magnetic force or electrostatic force மாதிரி இருக்காது. ஆனா என்ன பண்ணுது, இது actually பார்க்கிறதுக்கு non-contact force மாதிரி இருக்கும். பட் actually இது என்னது, attractive force தான். Okay, ஆனா magnetic and electrostatic force மாதிரி இது என்ன பண்ணது, non-contact force கிடையாது. Which can either be attractive or repulsive. You might have noticed that when an object is dropped from a height, it takes a straight vertical path downwards before touching the ground. When an object is thrown vertically upwards, the object moves straight. When an object is thrown vertically upwards, the object moves up straight, slows down, stops momentarily at the top and then takes a straight vertical path downwards. While going up, the speed of the object goes decreasing till the object comes to a stop. Its direction and motion changes while coming down. The speed goes on increasing. We say that an object undergoes a vertical motion when it moves in a vertical direction under the influence of gravitational force. அப்போ ஒரு பொருளை நம்ம ஸ்ட்ரெயிட்டா தூக்கி போடும்போது, மேல தூக்கி போட அது என்ன பண்ணுது, ஸ்ட்ரெயிட்டா வெர்டிகலா கீழே விழுறத பாக்குறோம். மேல போகும், மேல போயிட்டு கீழே விடும்போது அதோட ஸ்பீட் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா டிக்ரீஸ் ஆகி ஸ்டாப் ஆயிடுது, கீழே விழுந்துடுது. அப்ப the direction of the motion என்ன பண்ணுது, சேஞ்சஸ். எப்ப நடக்கும் direction of motion? ஒரு பொருள் மேல இருந்து கீழே மேல போகும்போது என்ன ஆகும், ஸ்பீடா போகும். கீழே வரும்போது என்ன ஆகும், அதோட ஸ்பீடு குறையறத பாக்குறோம். அதுதான் இந்த மோஷனுக்கு பேர் தான் வெர்டிகல் மோஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த வெர்டிகல் மோஷன் அண்டர் த இன்ஃபுளுன்ஸ் ஆஃப், இது எதால வெர்டிகல் மோஷன் எது மூலம் நடக்குது அப்படின்னு சொல்லும் போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஆல்ரெடி சொன்ன இல்லையா, எர்த் என்ன பண்ணுது, ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மாதிரி என்ன பண்ணுது, தன்னை நோக்கி ஒவ்வொரு பொருளையும் அட்ராக்ட் பண்றதால மேல போடுற விசுற பொருள் என்ன கீழ் நோக்கி வரதை நம்ம பார்க்கலாம். It is all due to the gravitational force. Does the earth pull every object with equal force அப்படின்னு கேக்குறாங்க. பூமி எல்லா ஆப்ஜெக்டையும் ஒரே மாதிரி ஃபோர்ஸோட தான் இழுக்குமா, தன்னை நோக்கி அட்ராக்ட் பண்ணுமா? Weight and measurement அப்படின்ற டாபிக்ல பார்க்க போறோம். The force with the earth pulls an object towards itself is called weight of an object. Okay, the earth எது தன்னை நோக்கி இருக்குது இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்லணும், weight of an object ன்னு சொல்லலாம். The weight measures how strongly an object is pulled by the earth. இந்த weight எப்படி இந்த weight எப்படி நம்ம மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, எவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு பொருள் விழுதோ அதை வச்சு சொல்லலாம். Since the weight is a force, it's measured in the same unit that force. Therefore, SI unit of weight is Newton. அதால என்னன்னு சொல்றோம், இதோட யூனிட் இதுக்கு பேரு the weight என்னன்னு சொல்றோம், ஒரு விதமான விசைதான். அதை என்னன்னு சொல்றோம், இட் இஸ் a unit of force அப்படின்னு சொன்னா. சோ அதால அது என்னன்னு சொல்றோம், அது ஃபோர்ஸோட யூனிட் மாதிரி இதுக்கு என்னது, நியூட்டன். வெயிட்டுக்கும் யூனிட் என்னன்னு சொல்றோம், நம்ம நியூட்டன் அப்படின்னு சொல்றோம்.
Activity 5.9, let us explore. Okay, activity 5.9 la இத பத்தி பார்க்கலாம். Take a spring and a few objects of different masses such as pencil box, tiffin box and a small stone. Hang one end of the spring from a nail, from the other end hang an object and observe the spring. Does the spring stretch? Now hang the other objects one by one and notice the stretch in the spring each time. Is the stretch caused by each object the same time? When an object is hung from the spring stretches due to the force applied on the object by the earth. We find that the stretch is caused by the spring is different for different objects. This indicates that the earth pulls different objects with different forces. That is, the weight of different object is different. Can we use spring to measure the weight of an object? Okay, activity 5.9 la let us explore about the topic la spring balance பத்தி சொல்லிருக்காங்க. Take a spring balance and a few objects of different masses. Okay, take ஒரு spring balance எடுத்துக்கிட்டு okay வெவ்வேறு பொருட்கள அதோட நிறை வந்து வேற மாதிரி இருக்கணும். Okay, weight is different from mass அப்படினு சொல்றாங்க. எதுனா pencil box, tiffin box, small stone அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஒவ்வொன்றையும் என்னன்னா ஒரு ரெண்டுல வச்சு ஒரு அயன் நெயில் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அயன் நெயில இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸை தொங்க விட்டுட்டு ஃப்ரம் த அதர் எண்ட் ஒரு எண்ட்ல நெயில் இருக்கும், இன்னொரு எண்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஹூக் இருக்கும். ஃப்ரம் த அதர் எண்ட் ஹேங் அன் ஆப்ஜெக்ட் அண்ட் அப்சர்வ் த ஸ்ப்ரிங். டஸ் த ஸ்ப்ரிங் ஸ்ட்ரெச்? ஓகே, இன்னொரு எண்ட் ஒரு எண்ட்ல கொண்டு போய் இது நெயில் அட்டாச் பண்ணா இன்னொரு எண்ட்ல ஒரு ஊக்கு இருக்கும். ஊக்குல இருந்து என்ன பண்றோம், பொருட்களை எந்த பொருட்களோட எடை போட போறோமோ அந்த பொருட்களை விட்டு ஹேங் பண்ண வைக்கிறோம். Now hang other objects one by one. Notice the stretch in the spring each time. ஒவ்வொரு முறையும் அதோட ஸ்ட்ரெச்சை பாக்குறோம். ஓகே, ஸ்ப்ரிங் பேலன்ஸ்ல என்ன இருக்கும், ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். ஒரு பொருளை தொங்க விட்டு அது என்ன பண்றோம், அது எடையால அந்த ஸ்ப்ரிங் என்ன ஆகும், நீளமாகும். ஓகே, இங்க பாக்குறோம் இது வந்து நீளமாகுது. இது இன்னும் கொஞ்சம் வெயிட் வைக்கும் போது இதோட நீளத்தை பாக்குறோம். ஓகே, அப்ப பொருள் அதிக எடையுள்ளதாக ஸ்ப்ரிங் என்ன இருக்கும், அதிகமாக நீளம். அப்ப ஸ்ப்ரிங் எவ்வளவு நீளமாக இருக்குது அதற்கேற்ப அளவுகள்ல என்ன இருக்கும், அதோட எடை காட்டும். இதன் மூலம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு வரும்போது, இதன் மூலம் ஃபோர்ஸ், பொருளின் வடிவத்தையும் அதோட அளவையும் நம்ம என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும் என்பதை இதன் மூலமா நம்ம அறிகிறோம். A spring balance is a simple device used to measure weight. Okay, it consists of a spring fixed at one end with a hook attached at another end. When we hang an object from the hook, the spring stretches. The amount of the stretching gives the weight of an object. There is a scale of the balance which is marked to show the weight in Newton. Usually, there is also another scale to show corresponding the values of mass in gram. These values have been marked with the conception of the spring balance used when the earth gravitational force attracting the subject. இப்ப சொன்ன மாதிரியே தான் என்ன பண்றோம், இப்ப இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ்ல ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். ஓகே, ஸ்ப்ரிங் பேலன்ஸ்ல மெயினா என்ன இருக்கும், ஸ்ப்ரிங் இருக்கும். ஒரு எண்ட் என்ன இருக்கும், நெயில் வச்சு தொங்க விடுறோம். இன்னொரு எண்ட்ல இருக்கும் ஹூக் இருக்கும். ஹூக் வழியா நம்ம என்ன பண்றோம், எந்த பொருளை நம்ம வெயிட் எடை போடணுமோ அந்த பொருளை என்ன பண்ணோம், தொங்க விடுறோம். ஓகே, அப்ப என்ன ஆகும், ஸ்ப்ரிங் வந்து ஸ்ட்ரெச்சஸ் ஆகும், ஸ்ட்ரெச் நீளமாகும். அதோட ஸ்ப்ரிங் வந்து என்ன ஆகும், நீளமாகும். ஓகே, அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெச் எவ்வளவு இருக்கு அதுதான் அந்த வெயிட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். அப்ப அதுக்கு பக்கத்துல என்ன இருக்கும், மெஷர்மெண்ட் இருக்கும், ஸ்கேல். அதை வச்சு நம்ம ஈஸியா ஒரு பொருட்களோட எடைய ஸ்ப்ரிங் பேலன்ஸை வச்சு கண்டுபிடிக்கலாம். Let us learn to measure the weight using a spring balance, but first let us familiarize ourselves with the spring balance the way we did the thermometer earlier in the chapter, that is thermometer and its measurement in curiosity. Okay, முதல்ல நம்ம ஸ்ப்ரிங் பேலன்ஸை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நம்ம தெர்மோமீட்டர் பத்தி தெரிஞ்சுக்கிறோம். ஆல்ரெடி நம்ம சாப்டர் டெம்பரேச்சர் அண்ட் இட்ஸ் மெஷர்மெண்ட்ல ஏதோ தெர்மோமீட்டர் பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதுல எப்படி வெப்பநிலை எப்படி அளவு பண்றோமோ அதே மாதிரி என்ன பண்றோம், இங்கே நம்ம மெஷர் பண்றோம். ஓகே, அப்ப வெப்பநிலை அளவிட எது பண்றோம், செல்சியஸ் அளவுகள் பயன்படுத்துறோம். அதே மாதிரி இங்க என்ன இருக்கு, உதாரணமா நம்ம என்ன பண்றோம், 53 டிகிரி சென்டிகிரேட் என்ன 0 டிகிரி மற்றும் 100 டிகிரி இடையில இருக்க ஒரு மதிப்பு. அப்ப 0 டிகிரி அப்படின்றது என்னது, அதோட வெப்பநிலை பனி அதாவது ஃப்ரீஸ் ஆகிற டெம்பரேச்சர். 100 டிகிரி அப்படின்றது என்னன்னு சொல்லுவோம், பாய்லிங் டெம்பரேச்சர். அதே மாதிரி தான் ஆக்டிவிட்டி 5.10ல let us observe அப்படின்ற டாபிக்ல look at the spring balance shown in figure 5.13 carefully. What is the maximum weight it can measure? Okay, 5.10ல ஓகே 5.13ல ஒரு ஸ்ப்ரிங் பேலன்ஸ் கீழே பிக்சர்ல கொடுத்திருக்காங்க. அதை வச்சு என்ன பண்றோம், ஓகே இதோட மேக்ஸிமம் வெயிட் எவ்வளவு மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றோம். the maximum weight it can measure is 10 N. ஓகே, 10 நியூட்டன் வரைக்கும் எதை பண்றோம், மேக்ஸிமம் இதை மெஷர் பண்ணலாம். the scale hang ranges from எதுல இருந்து 0ல இருந்து 10 நியூட்டன் வரைக்கும் என்ன பண்றோம், இதோட வெயிட் மெஷர் பண்ணலாம். let us now try to get the smaller value of the weight that can be measured by the spring balance. ஓகே, அப்ப என்ன பண்ண, ஒரு சின்ன பொருட்களோட எடையை கூட ஈஸியா எதை வச்சு கண்டுபிடிக்கலாம், ஸ்ப்ரிங் பேலன்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், மெஷர் பண்ணலாம். இது இருக்கு இல்லையா, இதுதான் ஸ்ப்ரிங் பேலன்ஸ். இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா. ஓகே, இங்க என்ன இருக்கு, இதுதான் ஹூக். இந்த ஹூக்ல தான் தொங்க விடுறோம். இங்க என்ன இருக்கு, ஸ்கேல் இருக்கு. ஓகே, இதை எடுத்து போய் என்ன பண்றோம், ஒரு அயன் நெயில பிக்ஸ் பண்ணிடுறோம். ஓகே, இதுதான் சென்டர்ல இருக்கிற ஸ்கேல், கீழே ஒரு ஹூக் இருக்கு. ஓகே, look at the spring balance shown in the figure 5.13 and note down the following. ஓகே, இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ் 5.13ல the spring balance கொடுத்திருக்காங்க. How much is the weight difference indicated between the two bigger marks? ஓகே, ரெண்டு மார்க்ஸுக்கு நடுவுல இது இருக்கு இல்லையா, இந்த 0.01 0.02 இருக்கு இல்லையா, ரெண்டுத்துக்கு நடுவுல எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க.
the weight difference indicated between 0 and 0.1 இது இருக்கு இல்லையா 0 and 0.1 நியூட்டன். இந்த லெஃப்ட் சைடுல வந்து என்ன கொடுத்திருக்காங்க கிராம்ஸ்ல இருக்கு, லெஃப்ட் சைடுல கிராம்ஸ்ல இருக்கு, ரைட் சைடுல என்ன இருக்கு நியூட்டன்ல மெஷர்மெண்ட் இருக்கு. அப்ப that is 0 to 0.01 க்கு நடுவுல எவ்வளவு மெஷர்மெண்ட் இருக்குன்னு கேக்குறாங்க. How many divisions shown by the smaller marks are there between the two bigger marks? Okay, there are 5 divisions in this marks. Okay, அந்த ரெண்டுத்துக்கு நடுவுல என்ன இருக்குது இருக்கு இல்லையா. Okay, 0.02 0.03 க்கு எத்தனை இருக்கு 1 2 3 4 5 இருக்கு. அப்ப 5 இருக்கு. One small division can read 1 Newton by 5 அப்படின்னு வரும்போது என்ன ஆகும், that is 0.02. Okay, that is 0.2 Newton. 0.2 Newton. 1 Newton divided by 5 division அப்படின்னு பார்க்கும்போது ஒரு small division என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லும்போது 0.2 Newton. So the smallest value of the spring balance can read. Okay, அப்ப எது வரைக்கும் கண்டுபிடிக்கலாம், smaller value எது வரைக்கும்னா 0.2 Newton வரைக்கும் இதை நம்ம மெஷர் பண்ணலாம். Now using the method calculate the smallest value of the weight that can be measured with the spring balance given to you. அப்ப எவ்வளவு சின்ன பொருட்களை விட நம்மளால ஈஸியா எதை வச்சு கண்டுபிடிக்க முடியும், spring balance மூலமா மெஷர் பண்ண முடியும். Okay, your school laboratory may have the spring balance for which the range and the value of the smallest division may be different. ஆனா நம்ம ஸ்கூல் லெபார்டரியில எல்லா ஸ்ப்ரிங் பேலன்ஸும் வச்சிருப்பாங்க. ஆனா அதோட மெஷர்மெண்ட் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும், அதோட டிவிஷன்ஸ் என்ன இருக்கும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். Smallest division. It is therefore always necessary to look carefully at the spring balance work you are about to use. Let us now learn how to weigh using a spring balance. இப்ப என்ன பண்ணலாம், இதை எப்படி நம்ம வெயிட் பண்றது, எப்படி இதை நம்ம எடை போடுறது அப்படின்றத பத்தி, ஒரு பொருளை எப்படி மெஷர் பண்றது யூசிங் ஸ்ப்ரிங் பேலன்ஸ் பத்தி நம்ம கண்டுபிடிக்கலாம். Measure. Okay, எப்படி நம்ம அளவிடலாம். Take a spring balance and a few objects. Keep it in mind the object should behave, that is the object should not heavier than the maximum value of the weight the spring balance can measure, otherwise it may get damaged. Suspend the objects may be one from the hook. Read the scale for weight carefully and record your observation in table 5.2. இப்போ ஒரு spring balance எடுத்துக்கிறோம், கொஞ்சம் weight எடுத்துக்கிறோம். Okay, few objects எடுத்துக்கிறோம். நம்ம ஆல்வேஸ் நினைவுல வச்சுக்கணும் என்ன ஆகுது, should not be heavier. ஆப்ஜெக்டோட weight என்ன இருக்கும், ரொம்ப ஹெவி, அதோட மேக்ஸிமம் வேல்யூவோட அதிகமா வெயிட் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா என்ன ஆகும், ஸ்ப்ரிங் பேலன்ஸ் டேமேஜ் ஆயிடும். சஸ்பெண்ட் ஒரு ஆப்ஜெக்டா என்ன பண்றோம், கொண்டு போயிட்டு இங்க தொங்க விடுறோம். ஓகே, இதுல அந்த ஹூக் இருக்கு இல்லையா, ஹூக்ல ஒரு அதாவது எந்த ஆப்ஜெக்ட்ல ஒரு நூலை கட்டி அதை என்ன பண்றோம், அதை தொங்க விடுறோம். ஓகே, ரீட் த ஸ்கேல் ஃபார் வெயிட் கேர்ஃபுல்லி அண்ட் ரெக்கார்ட் யுவர் அப்சர்வேஷன். ஒவ்வொரு என்ன பண்ற, நீ என்ன பண்ற, வெயிட் பண்ணி அதோட வெயிட்டை மெஷர் பண்ணி போடுறோம். ஆப்ஜெக்ட் வெயிட். ஓகே, வெயிட் எதுல இருக்கு, நியூட்டன்ல இருக்கு. பென்சில் பாக்ஸோட வெயிட். அதே மாதிரி இன்னொன்னு என்ன இருக்கு, பார்ஷியலி ஃபில்டு வாட்டர் பாட்டில் அப்படின்னா ஒரு பாதி ஃபில் பண்ண வாட்டர் பாட்டில் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். You can repeat the activity 5.10, 5.12 on the mass scale shown on the object left on the spring balance to measure the mass of an object. Okay, அது மாதிரி என்ன பண்றாரு, ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றா, மறுபடியும் ரிப்பீட் பண்ணி ஒவ்வொரு பொருட்களோட எடையை நம்ம ஈஸியா மெஷர் பண்ணலாம். Okay, the mass of an object can be measured indirectly by measuring its weight using spring balance or by comparing its weight with the weight of an object of known mass using a beam balance. Since the weight of an object remains almost the same everywhere on the earth, so all the practical purposes it is acceptable to weight an object to find its mass. ஓகே, இங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாக்குறாங்க அப்படின்னா, ஓகே ஸ்ப்ரிங் பேலன்ஸ் மூலமா என்ன பண்ணலாம், நம்ம ஒரு பொருளோட எடை போடலாம். ஓகே, அதே மாதிரி புவியீர்ப்பு விசை என்ன பண்ணுது, அது அந்த பொருள் மீது செயல்படுறது, அது என்ன, அது கீழே நோக்கி இழுக்குது. அதனாலதான் அந்த இழுப்போட அளவு தான் என்னன்னு சொல்றோம், நம்ம எடைன்னு சொல்றோம். இதுல மாஸ் அப்படின்றத பத்தி சொல்றோம். ஒரு பொருளில் உள்ள பொருளின் அளவு. ஓகே, ஒரு பொருளோட அளவு தான் என்னன்னு சொல்றோம், நம்ம நிறைன்னு சொல்றோம். அதுதான் மாஸ்ன்னு சொல்றோம். ஆனா அந்த மாஸ் என்ன ஆகுது, எங்குமே மாறாது. எந்தெந்த வெவ்வேறு பிளானட்ல மாசு மாறாது. எதுன்னு சொல்ல, வெயிட் மாறும், ஆனா மாஸ் வந்து மாறாது. The space occupied, that is called mass ன்னு சொல்றோம். ஒரு பொருட்களின் அளவு தான். ஓகே, ஒரு பொருட்கள் உள்ள பொருளோட அளவு தான் என்னன்னு சொல்றோம், நம்ம மாஸ்ன்னு சொல்றோம். தமிழ்ல என்ன சொல்லுவோம், நிறைன்னு சொல்லுவோம். அப்ப மாஸ் என்ன ஆகாது, மாறாது. எங்க பூமி, சந்திர, that is எர்த், ஓகே, எந்த பிளானட்லயுமே என்ன ஆகுது, நம்மளோட மாசு மாறாது. அதோட யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது கிலோகிராம் சொல்லலாம். அப்ப எடை அப்படின்னா என்ன, மாஸ் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் வெயிட். ஓகே, மாசும் வெயிட்டும் சேம் கிடையாது. அப்ப எடை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பொருளின் மீது செயல்படக்கூடிய அந்த ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்றோம், நம்ம எடை, வெயிட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, எடை என்ன பண்ணோம், இடத்துக்கு ஏற்ற மாதிரி இடத்துக்கு இடம் அது என்ன ஆகும், மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் எதுன்னு சொல்லலாம், எர்த்ல மாறும். அதே மாதிரி மற்ற பிளானட்ஸ்ல என்ன ஆகும், அது இடம் வெயிட் வந்து மாறும், ஆனா மாஸ் வந்து மாறாது. ஓகே, அதோட அழகு என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் கிராவிடேஷனல் புல் ஆஃப் தி எர்த், அதுதான் என்னன்னு சொல்றோம், நம்ம வெயிட்னு சொல்றோம். மாஸ் அப்படின்னு பார்க்கும்போது தி ஸ்பேஸ் ஆக்குபைட். அப்ப மாஸும் வெயிட்டும் வெவ்வேறானது. இதோட யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது நியூட்டன் அப்படின்னு சொல்றோம். அப்ப நிறைக்கும் எடைக்கும், தட் இஸ் மாஸ்க்கும் வெயிட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஓகே, மாஸ் என்ன ஆகாது,
மாறாது. அதுல என்னன்னு சொல்றோம், கிலோகிராம்ல அளவிடுறோம். ஆனா எடை வெயிட் அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணும், அதோட கிராவிடேஷனல் போர்ஸுக்கு ஏத்த மாதிரி அது என்ன ஆகும், மாறும். ஓகே, அது என்னன்னு சொல்றோம், நியூட்டன்ல அளவிடுறோம். As we have learned earlier in the chapter, material around us in Curiosity grade 6, mass is the amount of the matter in an object is measured in grams and kilograms. Its value remains the same at every place. Okay, weight on the other hand is the gravitational force within the earth, which the earth or another planet pulls the earth. Since gravitational force can vary slightly from place to place on the earth and it can be different for different planets, weight can change but mass does not. இப்ப சொன்னோம் இல்லையா, ஓகே, வெயிட் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஓகே, எடை வந்து சேஞ்ச் ஆகும். ஆனா நிறை மாஸ் அப்படின்றது என்ன ஆகாது, எந்த இடத்துலயும் சேஞ்ச் ஆகாது. அப்ப மாஸ் அப்படின்றது என்னன்னு சொல்றேன்னா, ஸ்பேஸ் ஆக்குபைடு பை an object, that is called mass. ஓகே, வெயிட் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும், the gravitational pull of the earth, that is called என்னன்னு சொல்ல நம்ம வெயிட் அப்படின்னு சொல்லலாம். The gravitational force of different planets on the object is different. Okay, the gravitational force of different planets on an object is different. Thus, the weight of an object is different on different planets, as shown in the following table. Even though its mass remains the same. Okay, இங்க planet கொடுத்திருக்காங்க, Earth, Moon, Mars, okay, Venus, Jupiter. Okay, different planetsல இருக்கு. அதோட mass என்னவா இருக்கு, weight என்னவா இருக்கு. mass என்ன இருக்கு, எல்லா இடத்துலயும் 1 kg 1 kg 1 kg 1 kg தான். ஆனா weight of an object என்ன இருக்கு, டிஃபர் ஆகுது. 10 நியூட்டன் இருக்கு, 1.6 நியூட்டன் இருக்கு. இதுல எர்த்ல வந்து 10 நியூட்டன் இருக்கு, அதே மூன்ல 1.6 நியூட்டன் இருக்கு. மார்ஸ்ல எவ்வளவு இருக்கு, 3.8 நியூட்டன். வீனஸ்ல 9 நியூட்டன். அதே மாதிரி ஜூபிட்டர்ல 25.4 நியூட்டன். அப்ப வெவ்வேறு கோள்கள எடை வந்து என்ன ஆகுது, மாறுது. அப்ப அதாவது வந்து 1 கிலோகிராம் நிறை கொண்ட 1 கிலோகிராம் மாஸ் உள்ள ஒரு பொருளோட வெயிட் வந்து பூமியில என்ன இருக்கும், 9.8. ஓகே, சந்திரன்ல அதோட கம்மியா இருக்கு. அதே மாதிரி இன்னும் இருக்கு, ஜூபிட்டர்ல அதோட என்ன இருக்கு, பெரிய கோள்ல என்ன இருக்கு, அதிகமா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு கோள்ல என்ன இருக்கு, அதோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கிறதால ஒவ்வொரு இடத்துலயும் என்ன ஆகும், ஒவ்வொரு விதமா அந்த எடை வந்து மாறுது, வெயிட் வந்து மாறுது. In everyday life, particularly for the goods we commonly use, we are more interested in the amount of matter in an object, its mass, rather than the force applied by the earth upon its called weight. However, though, while the units of the mass are used, instead of the term mass, the term weight is typically used. For example, it's said that the weight of the wheat bag is 10 kg, but in scientific use, this is not correct. It is important to use the correct terms with the correct units, even if the everyday language is more casual. நம்மளோட தினசரி வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம், பொதுவா எடை அப்படின்னு சொன்னாவே குறிப்பா என்னன்னு சொல்றோம், நம்ம நிறைய தான் குறிப்பதா இருக்கும். ஓகே, மாஸ் தான் சொல்றோம். ஆனா அறிவியல் என்ன இருக்கு, நம்ம சயின்ஸை பொறுத்த வரைக்கும் மாஸும் வெயிட்டும் என்ன இருக்கு, துல்லியமா தான் கரெக்டா தான் எங்கெங்க யூஸ் பண்ணணுமோ அங்கங்கதான் நம்ம கரெக்டா நம்ம என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃப்ளோட்டிங் அண்ட் சிங்கிங் அப்படின்ற டாபிக்ல படிக்க போறோம். ஃப்ளோட்டிங் அப்படின்னா நமக்கே தெரியும், மிதத்தல். சிங்கிங்னா என்னன்னு சொல்லுவோம், மூழ்குதல். அப்ப ஏன் சில பொருட்கள் மிதக்கின்றன, சில பொருள் ஏன் மூழ்குதல். அப்ப மிதத்தல் மற்றும் மூழ்குதல் அப்படின்னு பார்க்க போறோம். If we place some objects on water, some of them float while others fall onto the bottom. The gravitational force of the earth is acting on all subjects. Then why don't objects fall to the bottom? ஓகே, நம்ம சில பொருட்களை தண்ணிக்குள்ள போடுறோம், சில பொருள் என்ன ஆகுது, மிதக்குது, சில பொருள் என்ன படுது, கீழே போயிடுது. அப்ப அது எதால அந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, டியூ டு திஸ் எதுன்னு சொல்றோம், புவியீர்ப்பு விசை, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் தி எர்த் என்ன ஆகுது, ஆக்டிங் ஆன் எல்லா பொருட்கள் மேலேயும் இந்த புவியீர்ப்பு விசை செயல்படுறதால ஓகே, ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸ் மேல மிதக்குது, சில ஆப்ஜெக்ட்ஸ் பாட்டம்க்கு போகுது. While taking out water from the bucket filled with water using a mug, do you notice that the mug feels lighter when it is inside the water? Let us try to understand this. ஓகே, சில பொருட்களை வச்சு என்ன ஆகுது, மிதக்குது, சில பொருள் என்ன ஆகுது, மூழ்குது. அப்ப புவியீர்ப்பு விசை என்ன பண்ணுது, எல்லா பொருட்களிலும் ஓகே, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எல்லா பொருட்கள் மீது என்ன பண்ணுது, செயல்படுது. அப்படி இருக்க ஏன் எல்லா பொருட்களும் மூழ்குதல அப்படின்ற காரணத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அப்ப நீர்ல அதாவது தண்ணிக்குள்ள என்ன இருக்கும், பொருள் எப்படி இருக்கும், லைட்டா ஏன் மிதக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்றேன், இப்ப நம்ம சொன்ன மாதிரி ஒரு தண்ணியில ஒரு பக்கெட்ல என்ன பண்றோம், தண்ணி எடுத்துக்கிறோம், ஒரு மக்கு கொண்டு போய் போடுறோம். அந்த மக்கு என்ன பண்ணுது, தண்ணிக்குள்ள இருக்கும் போது அது என்ன இருக்கும், லைட் வெயிட்டா இருக்கும். ஆனா அதால என்ன பண்ணுது, அது ஈஸியா இருந்தது மேல் நோக்கி என்ன வருது, மேல் நோக்கி ஒரு ஃபோர்ஸ் மூலமா அது மேல் நோக்கி வருது. ஓகே, 5.13 let us investigate. Take an empty plastic bottle with its lid closed tightly and a bucket full of water. ஒரு empty plastic bottle எடுத்துக்கிறோம், அது என்ன பண்றோம், லிட் நல்லா டைட் பண்ணி மூடி எடுத்துக்கிறோம். push the bottle in the water, தண்ணிக்குள்ள அந்த பாட்டில கொண்டு போய் மூவ் வைக்கிறோம். ஓகே, அதுல தண்ணிக்குள்ள நல்லா
அழுத்தி விடுறோம். மூடியான காலியான பிளாஸ்டிக் பாட்டில் ஒன்று எடுத்துக்கிறோம். அதை தண்ணீர்ல என்ன பண்றோம் போடுறோம். ஓகே, தண்ணி உள்ள போட்ட பிறகு அது என்ன வருது மேல வருது. அப்ப மேல் நோக்கி என்ன பண்றோம் அந்த விசை அதோட ஃபோர்ஸ் வந்து என்ன பண்றது மேல் நோக்கி தள்ளுறதால பாட்டில் என்ன பண்ணுது மேல வந்து மிதக்குது. ஓகே, ரிலீஸ் த பாட்டில் டேஷ் இட் பவுன்ஸ் அப். ஓகே, நல்லா அழுத்தி விட்டா கூட அது என்ன பண்ணுது மேல பவுன்ஸ் ஆகி மேல வர்றதை பாக்குறோம். You should have felt the upward push and the bottle bounces back to the surface of the water. This indicates that the water applies a force on the bottle in the upward direction. In fact, all liquids apply a similar force. The force applied by a liquid on an object in the upward direction is called upthrust or buoyant forces. Buoyant forces. அப்ப ஒரு திரவம் என்ன பண்ண அதாவது ஒரு லிக்விட் தண்ணி மாதிரி இருக்கிற ஒரு லிக்விட் என்ன பண்ணுது அந்த பொருள் மீது வைக்கப்பட்ட என்ன ஆகுது மேல் நோக்கி. ஓகே, அதோட மேல மேல என்ன அதோட ஃபோர்ஸ் தள்ளும் போது அதாவது மேல் நோக்கி தள்ளுற ஃபோர்ஸ் அதான் என்னன்னு சொல்றோம் நம்ம பாயிண்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஒரு பொருள் மீது எத்தனை விசைனா ரெண்டு விசை செயல்படுது, ரெண்டு ஃபோர்ஸ் செயல்படுது. ஒன்னு என்ன இருக்கு ஈர்ப்பு அதாவது கிராவிடேஷனல். ஓகே, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன பண்ணுது கீழ் நோக்கி எடுக்குது. ஆனா பாயிண்ட் ஃபோர்ஸ் என்ன பண்ணுது மேல் நோக்கி எடுக்குது. அப்ப ஆனா கீழ் நோக்கி எடுக்கிற விசையை விட மேல் நோக்கி எடுக்கிற விசை அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட பாயிண்ட் ஃபோர்ஸஸ் என்ன இருக்கும் கிரேட்டரா இருக்கும். கிரேட்டரா இருக்கும் போது அது என்ன ஆகும் பொருள் வந்து மூழ்கும். அதே gravitational force beyond buoyant forces ரெண்டு ஈக்குவலா இருக்கும்போது பொருள் என்ன ஆகும் மிதக்கும். So when an object is placed in a liquid, the gravitational force due to the earth acts its downward, but buoyant force is applied on its liquid in the upward direction. If the gravitational force is more than that is a buoyant force, the object sinks. If the two forces are equal, the object floats. One of the factors on which the buoyant force depends upon is the density of the liquid. Up in the buoyant force, okay, எதை buoyant forces அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் என்னன்னு சொல்லணும்னா மிதவை விசை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த பாயிண்ட் ஃபோர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது டிபெண்ட்ஸ் ஆன் த டென்சிட்டி ஆஃப் த லிக்விட். ஓகே, ஒரு லிக்விடோட டென்சிட்டியை பொறுத்தது. If we learn about the density in later of this, that is a later chapter of this book. இந்த டென்சிட்டியை பத்தி மேல சில கிளாஸ்ல இதை பத்தி இன்னும் நம்ம என்ன பண்ணலாம் நம்ம டீடைல்டா படிக்கலாம். Next, a step further அப்படின்ற டாபிக்ல Archimedes, a famous Greek scientist, discovered that when an object is fully or partially immersed in a liquid, it experiences an upward force which is equal to the weight of the liquid it displaces. This is known as Archimedes principle. If the weight of a liquid is displaced by an object is smaller than the weight of an object, the object will sink in the liquid. If the weight of an object is displaced equal to the weight of an object, the object will float in the liquid. Okay, அதாவது அந்த ஆர்கிமிடிஸோட பிரின்சிபல் பிரகாரம் ஒரு பொருள் என்ன பண்ணுது லிக்விட்ல முழுமையாகவோ அல்லது என்ன பார்ஷியலாவோ அது என்ன ஆயிடுச்சு மூழ்குச்சுன்னா அது என்ன ஆகும் அது அதால வரக்கூடிய அதுக்கு கீழே விடுது இல்லையா அந்த லிக்விடு ஸ்பில் ஆகுது இல்லையா டிஸ்பிளேஸ் ஆகுற அந்த லிக்விடுக்கு என்ன இருக்கும் சமமா மேல் நோக்கி அந்த எடைக்கு அந்த லிக்விடோட வெயிட்டுக்கு சமமா என்ன பண்ணும் மேல் நோக்கி அந்த லிக்விடுக்கு சமமான மேல் நோக்கு விசை என்ன பண்ணும் அந்த பொருள் மீது செயல்படும். அப்போ பொருட்கள் என்ன பண்ணும் அதாவது வந்து if the weight of the liquid is displaced by an object, ஓகே ஒரு நல்ல தண்ணி ஃபுல்லா மூழ்கி இருக்கிற ஒரு பக்கெட்ல ஒரு கல்ல போடுறோம். அப்ப என்ன ஆகும் தண்ணி வந்து கீழே கொஞ்சம் கொட்டும். அப்ப அதோட வெயிட் the weight of the liquid, that is Archimedes principle பிரகாரம் if the weight of the liquid displaced by an object is smaller than the weight of an object, ஓகே அந்த தண்ணி கீழே விழுற தண்ணியும் அந்த பொருளோட தண்ணி என்ன இருக்கும் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றது Archimedes principle. The object will sink in the liquid. The weight of the liquid displaced is equal to the weight of an object. The object will float in the liquid. Next, ever heard of அப்படின்னு பார்க்கும்போது there are some rocks in which can float on water. சில பாறைகள் என்ன பண்ண தண்ணியில மிதக்கும். One such rock is pumice. ஓகே, அது எந்த ஸ்டோன் அப்படின்னு சொல்லும்போது pumice என்ற ஸ்டோன் என்ன தண்ணிக்குள்ள மிதக்கும், which is formed during volcanic eruption. எப்பன்னா எரிமலை வெடிப்பின் போது உருவாக்கக்கூடிய அந்த பாறைகள்லாம் என்ன பண்ணும் தண்ணிக்குள்ள மிதக்கும். When lava with lots of gas and water vapor cools quickly, it traps tiny bubbles of the gas inside. Okay, when lava அப்படின்னு சொல்லும்போது என்ன நெருப்பு குழம்பு தான் லாவான்னு சொல்லுவோம். அந்த லாவா வரும்போது அதுக்குள்ள என்ன இருக்கும் நிறைய கேசஸ் இருக்கும், வாட்டர் வேப்பர்ஸ் இருக்கும். அப்ப என்ன ஆகும் அதுக்குள்ள என்ன இருக்கும் டைனி பபிள்ஸ் ஆஃப் அதுக்குள்ள என்ன இருக்கும் கேஸ் ஃபில் ஆயிருக்கும். This creates a light porous rock. அதால என்ன பண்ணும் அந்த ராக் எல்லாமே என்ன இருக்கும் லைட்டா இருக்கும். அதே மாதிரி உள்ளுக்குள்ள என்ன இருக்கு கேஸ் தான் இருக்கு, வாட்டர் வேப்பர் இருக்கு. அதால என்ன பண்ணுது அது போரஸ் அன்போரஸ்னா அங்கங்க என்ன இருக்கும் ஓட்டையா இருக்குதுதான் போரஸ் ராக். filled with air pockets. அதுக்குள்ள அந்த போரஸ்க்குள்ள என்ன இருக்கும் ஏர் பாக்கெட்ஸ் இருக்கிறதால அது தண்ணியை விட என்ன இருக்கும் வெயிட் கம்மியா இருக்கும். அதால அது என்ன பண்ணும் ஈஸியா நம்மளுக்கு மிதக்கும். ஓகே, இதுதான் என்னன்னு சொல்றோம் பியூமிஸ்கல் நீர்ல என்ன பண்ணுவோம் மிதக்கும். எரிமலை வெடிப்பின் போது உருவாகும் இந்த அதுக்குள்ள என்ன இருக்கும் சின்ன சின்ன ஏர் பபிள்ஸ் இருக்கிறதால அது என்ன ஆகும் தண்ணீரை விட என்ன ஆகும் குறைந்த டென்சிட்டி இருக்கிறதால இந்த பியூமிஸ்கல் என்ன ஆகும் தண்ணிக்குள்ள மிதக்கும். That's all, the lesson gets over. If you want more videos, like, share and subscribe Chem Free Tutorial. Thank you.